கிறிஸ்துக்குள் அன்பானவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வார்த்தைகளை நலமைப்பின் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நாளிலும் கூட கர்த்தர் அருமையாய் நம்ம ஒன்று கூடி ஜெபிக்க துதிக்க விசேஷித்த மன்னாவை சுமந்து வந்திருக்கிற தாசனுடைய செய்தியை கேட்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற ராஜா பிரதர் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஆரம்ப ஜெபத்தினை அவர்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். வல்லமையும் கிருபையும் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த அருமையான மாலை வேளையில தகப்பனே நோக்கி ஆராதிக்கும்படியாய், நோக்கி துதிக்கும்படியாய் பிதாவாகி தேவநீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக சிந்தி நம்முடைய ரத்தமானது தகப்பனே நம்முடைய பாவங்களை கழுவி உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க பிதாவாகிய தேவநீரை உண்மையை ஒப்பு கொடுத்தீர். தகப்பனே அந்த அப்பா உணர்வோடு நாங்கள் உண்மை துதிக்க ஆராதிக்க எங்கள் கூடி வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மகிமையான காரியங்களை பிதாவாகிய தேவநீர் செய்யும்படியா செபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, வரக்கூடிய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூட்டி வருவீராக. எல்லா தடைகளை உடைப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, கொடுக்க பாடப்போற பாடல்கள், அப்பா துதி ஆராதனைகள், கேட்க போற வார்த்தைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, தொடக்கம் முதல் முடிவு வரை எங்கள் தேவனுடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைக்கட்டும். உடைய வழிக்குள்ளாய் எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் நாம் வந்திருக்கிறோம். ஆனா எப்பொழுதும் போலதான் அழைக்கிறது. ஷீலா என்ன கேட்டுச்சு, என்னப்பா இன்னைக்கு கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. T20 பார்க்க எல்லாம் நின்ட்டாங்கன்னு தெரியல ஷீலா. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல கூடி இருப்பது பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட கர்த்தர் அருமையாய் இந்த நிலைமை குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தினுடைய ஒரு மைல்கல்லாக திருவள்ளாந்தாடு பகுதியில சென்று ஊழியம் செய்து வர, கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சிலுவையினுடைய மேன்மையும் கண்ணீரும் என்ற தலைப்பிலே நான் பேசினேன். அநேகர் தொடப்பட்டார்கள். விசேஷமாக சாலமோனுடைய அவருடைய ஃபேமிலியும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்ஷிப்பும் அவங்க நடத்தியிருந்தாங்க. கர்த்தர் அருமையாய் வழி நடத்தினார். கிராமத்தில் உள்ள அந்த அன்பு வித்தியாசமானது. நம்ம சென்னையிலேயே பாத்தீங்கன்னா கிராம மக்களுக்கு இருக்கிற வித்தியாசம், அந்த அன்பு அது ரொம்ப எங்களை நெருங்கி ஏவியது. உண்மையாக அந்த மக்கள், அந்த பாஸ்டர் அருமையாக பழகினாங்க. திரும்பமாய் அழைக்கப்பட இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாம சபையாய் கூட போறதுக்கான வாய்ப்புகள் அங்கு உண்டு. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்நாளிலும் கூட இன்றைக்கு பெண்கள் தினம், பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற நல்லமை பெண் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தின் மூலமாக இயேசுவோடு கூட இருந்த பெண்கள் அநேகர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஊழியம் செய்யும் பொழுது அநேகருக்கு அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மகதலேனா மரியாளில் இருந்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ, முதலாவது உயிர்த்தெழுந்து காட்சி அளித்ததும் பெண்களுக்கு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இயேசுவை பரிசுத்த ஆவியினால் பெற்றெடுத்த மரியாள், இயேசுவை கண்டு களி கூர்ந்த அன்னாள், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட பெத்தானியா ஊர் மரியாள், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமான பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இயேசுவின் ஜீவ தண்ணீரை பானம் பண்ணி ரட்சிக்கப்பட்ட சமாரியா ஸ்திரீ, இயேசுவின் உயிர்த்தெழுதலை முதலாக தரிசித்து அவரை குறித்து சாட்சி கொடுத்த மகதலேனா மரியாள், இயேசுவுக்கு தங்கள் ஆஸ்தியால் ஊழியம் செய்த ஸ்திரீகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான பெண்களை பற்றி நாம் பார்த்தோம். அநேகமா லூக்கா சுவிசேஷத்துல ஊழியம் செய்த ஸ்திரீகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவரோடு இருந்த ஸ்திரீகள் என்று சொல்லி லூக்கா 8:9 வாசிக்கிறோம். சிலுவை வரை சென்ற ஸ்திரீகள், சிலுவை காட்சி கண்ட ஸ்திரீகள்,
அடக்கம் செய்ததை கண்ட ஸ்திரீகள், உயிர்த்தெழுதல் கண்ட ஸ்திரீகள், நற்செய்தி பரப்பின ஸ்திரீகள் என்று சொல்லி லூக்கா அதிகாரத்திலே, அதாவது சுவிசேஷ நூல்களை பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதுல அதிகப்படியான பாத்தீங்கன்னா ஸ்திரீகளை பற்றி எழுதின நூல் இந்த லூக்கா சுவிசேஷத்துல மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பெண்கள் இனத்திலே அற்புதமாய் நீங்களும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வது உங்களிடத்திலே கொடுத்த கடமை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இயேசுவை பற்றி சாட்சி சொல்லலாம். நீங்க போய் பாருங்க, சபைக்குன்னு சொல்லிட்டு ஆராதனைக்கு போவாதெல்லாம் இருந்தாங்களா, அவங்கள அழைத்து கொண்டு வரலாம். அந்த ஆத்தும பாரத்தோடு நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அற்புதமாய் ஊழியத்தை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இல்லையா? கர்த்தர் தாமே இந்நாளிலும் கூட மீண்டுமாய் பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. இதனால 2 பேர் அதாவது சாங்குக்கு போறதுனால, துதி ஆறதுனால முதல்ல சாலமோன் அவங்க டீம் நான் அழைக்கிறேன். 2வது டேனி வருவா போல. வாங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாசிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் கண்களை மூடி பிதாவாகிய தேவனை நம்ம ஆராதிப்போமா? அவரை வரவேற்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. அவரை போல யாருமே இல்லை. அவரை போல அற்புதங்களை செய்கிறதற்கு எந்த ஒரு கடவுளாலையும் முடியாது. செங்கடலை 2ஆக பிளந்தவர் அவர். எஸ், ஆமென். அவர் எவ்வளவு பெரிய தேவன், தேவாலயத்தில் பெரியவர், யோனாவில் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், குமாரனாகி கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், என்னிலும் பெரியவர் இருக்கிறார். எஸ், ஆமென். அவரை பார்த்து நாம் பாடுவோமா? அவரை பார்த்து துதிப்போமா? உயர்த்துவோமா அவரை? நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை
நிறைந்து வைப்பதற்கு அப்பா எங்களால நான் மறுக்கப்படாமல் இருப்பதற்கு உண்மை போல யாருமே இல்லை டாடி. அப்பா நீர் எவ்வளவு நல்ல தேவன், நீர் எவ்வளவு நல்ல தேவன் அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். அப்பா உடைய பிரசன்னத்திற்காக நன்றி 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 தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. எஸ் ஃபாதர், நன்றி நன்றி அப்பா. கரங்களை தட்டி எல்லாரும் இந்த நாவல் புது பாடல் என்னை இயேசு தருகிறார் என்ற பழைய பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். பாடுவோமா? புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். ஆனந்தப்படுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தப்படுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போதும் நீங்கள் கேட்டீர்கள், பாதை தாண்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டீர்கள். பாதை நோயும் வந்த போதும் நீங்கள் கேட்டீர்கள், பாதை தாண்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டீர்கள். ஆனந்தப்படுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தப்படுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். புது பாட்டு இயேசு தருகிறார். அநேக பாட்டு ஆரியோடு தூய தெய்வ ஒளியே. அநேக பாட்டு ஆரியோடு தூய தெய்வ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருந்தீர்வாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. இழுத்து கொண்டார் தூய தேவனுமே. கருணைத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனுமே. இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. ரோமர் 8:32 2வது வசனத்துல சொல்லுது, நம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தாராம். ஏன்னா அவராலே நாம்
எனக்கு மற்ற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்று ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிக்கலாமா? 8 ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எஸ், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் ஆமென். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி? எஸ், இல்ல அவங்க தம்முடைய ஒரே குமார், யாராவது அப்படி கொடுப்பாங்களா? இல்ல மற்றவங்களுக்காக, அதுவும் நம்ம யாரு, ஒரு பாவிகளா ஒரு துரோகிகளா இருக்கிற நமக்காக அவர் தேவ குமாரன் எப்படிப்பட்டவர் இல்ல அவரு, அழகில் சௌந்தரியம் உள்ளவர் அவர், அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தாராம். அப்படி ஒப்பு கொடுத்தவரு நமக்கு எப்படி இது கொடுக்குவா? அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்காம இருப்பாரு. இதை நான் சிம்பிளா சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல நமக்கு நிச்சயமா என்ன குறைவுகள் இருக்குதோ, என்ன தேவைகள் இருக்குதோ, எல்லாவற்றையும் என் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்படி மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் நிறைவாக்கு தருவார் நமக்கு இல்ல. அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தணுமா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூட இருக்கணுமா, நன்றியோடு கூட இருக்கணுமா. அது குறித்து தான் ஒரு பாடல், புதிய பாடல். ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பேன், ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பேன். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்களேன். காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே, நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். மேலே இன்னும் வரவில்லை என்றவரே, நேரங்களும்
காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீ சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறேன், எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வழக்கரம் பற்றி நடத்துகிறேன். நீதியுள்ள தேவன், நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தகப்பனும் தாயும் எங்கள் நண்பரும் சிநேகிதருமாயிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி வேலைகளை எடுத்துக்கொண்டதற்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னும் அதிகமாக உங்களை துதிக்கத்தக்கதாக வேண்டும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஸோ நம்ம பாட போகிற பாட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பாட்டு. ஸோ அப்படியே என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. என்னை வல்லடிப்பில் நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிப்பில் நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கில் நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கில் நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி விட்டீர். எனக்காக யாவையும் எனக்கு தந்தீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எனக்கான யோசனை எதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கில் நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கில் நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சோ ஏஞ்சிக்கலாம், ஒரு 2 பாட்டு பாடலாம், அப்படி நம்ம ஆராதனைக்குள்ள கடந்துடலாம். ஸோ எங்க காலேஜ்ல வந்து வாரம் டிபார்ட்மெண்ட் ப்ரைஸ் ஒன்று வைப்போம். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏசப்பா நம்ம எல்லாருமே வந்து மண்ணால எடுத்து அவர் குயவன், நம்ம வந்து களிமண். ஸோ நம்மள அவர் வந்து ஒரு களிமண்ல எடுத்து நம்மளோட சிருஷ்டியா நம்ம உருவாக்கியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, குயவனே உன் கையில் களிமண்ணாய். இந்த பாட்டு எல்லாருமே நல்லா கரைகளை உயர்த்தி, நம்ம வர்ஷிப்ன்றது வந்து கர்த்தருக்கு நல்லா நம்ம மேல பண்ண விஷயம் தான். ஸோ எல்லாருமே சந்தோஷமா கை தட்டி நல்லா கரங்களை உயர்த்தி பாடலாம். குயவனே உன் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும். எல்லாருமா, குயவனே உன் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும். என்
சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உன் கையிலே. எல்லாருமா என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உயர்வனே உன் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். நல்லா கரையில் ஊற்றி உயர்வனே உன் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். இயேசுவே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உன் கையிலே. நல்ல கரையை வைத்து என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எல்லாரும் கையில் வந்து தலைமையில் வச்சுட்டு உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சபையெல்லாம் சபை நிலையிலே எப்படி கொண்டாடும். இன்னொரு சாட்சி கூட, எனக்கு வந்து காலேஜ் கிடைக்காதுன்னு ரொம்ப யோசிச்சேன். என்னுடைய திட்டம் வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. பட் எனக்காக என் இயேசு எனக்கு என் மேல வச்ச இந்த திட்டம் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. அல்லேலூயா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் வேண்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் வேண்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா
ஒப்பானவன் ஏசப்பா நானு. என்ன நீங்க வந்து மண்ணுக்கு ஒப்பான என்ன வந்து நீங்க ராஜாவை போல பாக்குறீங்கப்பா. ஆமென். மண்ணா இருந்த என்ன ஏசப்பா நீங்க வந்து ராஜாவை போல் பாக்குறீங்க. எனக்கு சங்கீதம் 91ஆம் அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளர்களில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்புகிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வீடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தந்த சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையில கீழே நீ அடைக்கலம் புகுவாய். ஸோ இந்த வசனம் வந்து ரொம்ப பிடிச்சமான அதிகாரம். ஸோ நம்ம எல்லாம் அவர் கீழே வந்து நம்ம ப்ரொடெக்டடா இருக்கும். நம்ம எல்லாருமே அவர் தான் நம்மளை பத்திரமா பார்த்துட்டாரு. எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, லைக் நம்ம டேடிக்கு நம்ம நைட் தூங்குறோம், காலைல ஏஞ்சிப்பா நிச்சயம் கிடையாது. சோ நம்மள இப்போ நிக்கிறதே கர்த்தருடைய ஒரு சுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ எந்த நோய் நொடியும் இல்லாம நம்மளாம் சந்தோஷமா இருக்கும். நமக்கு உடுத்துறதுக்கு உடை, உண்றதுக்கு உணவு, தூங்குறதுக்கு வந்து நல்ல வீடு கொடுத்த கிருபையே வந்து பெரிய கிருபை. நிறைய பேர் நம்ம ரோட்ல போகும்போதெல்லாம் பாக்குறோம், நிறைய பேர் சாப்பாடு எல்லாம் கஷ்டப்படுறாங்க, தூங்க இடம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்ம நல்லா தூங்குறோம், நல்லா சாப்பிடுறோம், நல்லா உட்கார எழுந்திருச்சுக்கிறோம். எல்லாத்துக்குமே கர்த்தருக்கு நல்ல கிருபை. அல்லேலூயா. பாலத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். இந்த கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நம்ம வாழ்க்கையில அப்பா நம்ம கூட இருப்பாங்களா, அம்மா நம்ம கூட இருப்பாங்களா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்கன்னு சத்தியமா நிச்சயமே கிடையாது. நமக்காக இந்த ஒரே ஒருத்தர் நம்ம ஏற்ப மாட்டோம். இல்லையா? என் லைஃப்ல நிறைய பார்த்துருக்கேன். நான் உண்மையா நேசிச்ச என் நண்பர்கள் என் கூட இல்லை, அதிகமா நேசிச்ச யாருமே என் கூட இல்லைனா கூட என் அப்பா என் கூட இருக்கிற நண்பர். அல்லேலூயா. நம்ம சில விஷயங்கள் நம்ம கணவர்கிட்ட, நம்ம அம்மா கிட்ட, அப்பா கிட்ட சொல்லாத எல்லா விஷயங்களும் நம்ம ஏசப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லணும். நம்ம அவர் தினமும் ஜெபம் பண்ணலாம் கூட நம்ம தேவைக்காக அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆனா அப்பயே எங்க அப்பா கேட்பாரு, கேட்டு நம்ம எல்லாருக்கும் பதிலடிப்பாரு. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. நல்லா கரங்களை உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாருமா இயேசுவா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசுவா
இயேசுவே மீட்டவரே என் இயேசுவே. நான் 2 கரங்களை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் சுமைகள் என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எல்லா காரணங்களையும் வைத்தேன். உன் கூட இருக்கிறதாப்பா எனக்கு சந்தோஷம். உம்மை பத்தி யோசிக்கிறதாப்பா என் சிந்தனை. உமக்காக வாழ்றதாப்பா என் வாழ்க்கை. உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா நானு. முழுமையா முழு மனசோட நீங்க இல்லாம நான் இல்லப்பா நானு. நான் காலை ஏஞ்சிருந்து உங்க சுத்த கிருபை. நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பாதுகாக்கிறது உங்க சுத்த கிருபை. நான் 3 வேளையை சாப்பிடுறது உங்க சுத்த கிருபைப்பா. நான் தண்ணி குடிக்கும் போது நல்லா குடிக்கிறது உங்க சுத்த கிருபைப்பா. நல்லா தூங்குறதே ஒரு கிருபைப்பா. எல்லாத்தையும் நீங்க தரீங்களே, அதுக்காக நன்றிப்பா. நல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? நன்றிப்பா. நீங்க வந்து எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கிறீங்க. வண்டியில நான் பைக்ல போகும்போது எவ்வளவு ஆக்சிடென்ட் பாக்குறோம். என்ன பத்திரமா கூட்டு போய் நீங்க பத்திரமா கூட்டு வரீங்களே. நீங்க யாருக்குமே நோய் இல்லாம அவ்வளவு பத்திரமா இதை பாத்துக்கிறீங்களே. எவ்வளவு பேர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போனா அவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா என்ன நீங்க அங்க இல்லாம, என்ன நீங்க ஆரோக்கியமா நீங்க நடக்க பலன் தந்து, ஓட பலன் தந்து, வேலை செய்ய பலன் தந்து என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்களே. அதுக்காக நன்றி. நல்லா வாயை தர நன்றி சொல்லுங்க. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. நான் நிக்கிறதே ஒரு கிருபைதான்ப்பா. நன்றிப்பா. நல்லா வாயை தர நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாள். நல்ல கரலை வெட்டி நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? உயிரின் ஊற்றே நீ ஆவாய், உண்மையின் ஒளியே நீ ஆவாய். உயிரின் ஊற்றே நீ ஆவாய், உண்மையின் ஒளியே நீ ஆவாய். உறவின் சிறப்பே நீ ஆவாய், உண்மையின் ஒளியே நீ ஆவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. ஒரு வாட்டி நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அப்படியே ஜபலெல்லாம் கரங்களை உயர்த்தி நான் ஒண்ணு வேலைப்பா. நான் வெறும் ஒரு மண்ணு, ஒரு குப்பை. நீங்க வந்து எவ்வளவு பெரிய இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கப்பா. உண்மையா எங்க வீட்டோட சாட்சி தான். எங்க அப்பா அங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்து ஓட்டு வீடு இருக்கும். அங்க இருந்து நாங்க யோசிச்சு கூட பார்க்கல கட்டுவோம்னு சொல்லிட்டு. பட் ஏசப்பா கட்டினாரு. அல்லேலூயா. எல்லாரும் வாழ்க்கையிலுமே கர்த்தர் ஒரு விஷயத்தை பண்றாரு. கண்டிப்பா நம்மலாம் இது நடக்குமான்னு யோசிச்சிருப்போம். ஆனா விஷயம் நடந்திருக்கும். அதுக்கு மேலே நடந்திருக்கும். நம்ம அப்பா எப்படி நம்ம தலைமுடி வைக்கவே மாட்டாரு. காசு இல்லாம இருக்கும், காசு கிடைக்கும், டக்குன்னு ஏதாவது ஒரு மூலியமா ஏதோ ஒரு விஷயமா வரும். நமக்கு நம்ம எதுவுமே இல்லை நினைச்சாலும் எனக்காக இருக்க ஒரே ஒருத்தர் தேவ மாட்டான். அல்லேலூயா. நம்ம எதுவுமே நடக்காதுன்னு நினைப்போம். ஆனா நம்ம கர்த்தர் வந்து நமக்கு நடக்க வைப்பாரு. என்னால முடியுமா,
எனக்கு திராணி இருக்கா, நான் தகுதியானு நினைக்கும் போது எங்க அப்பா மேல எடுத்து நிக்க வைப்பாரு. உன்னால முடியும், உன்னால பண்ண முடியும், நீ இதுக்கு தான் உன்னை வச்சிருக்கேன், நானு இதுக்கானவன் தான், நீ உனதுக்காக நான் வச்சிருக்கேன், என்னுடைய மகன் நீ, என்னுடைய மகள் நீ, எனக்காக நீ இருக்க, என்னுடைய நாமத்தை சத்தமா சொல்லு அப்படின்றதான் நம்ம ஏசப்பா. 1000 பேர் இருந்தாலுமே நம்மள தனியா காட்டுறதுதான் நம்ம அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசிப்பாரு, நம்ம வேலை செய்யற இடத்துல கூட எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க, ஆனா நம்ம மேல ஒரு கிருபை இருக்கும். நம்ம மேனேஜருக்கோ, சூப்பர்வைசருக்கோ, மேனேஜருக்கோ, இல்ல பிரின்சிபலுக்கோ, எல்லா இடத்துல நம்ம மேல ஒரு கிருபை இருக்கும். நம்மள பார்த்தா ஒரு இது இருக்கும். நமக்கு வந்து லீவ் வேணும்னு ஆசைப்படுவோம், லீவ் கிடைக்கும். எல்லா விஷயத்துலயும் நம்ம கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம ஆசீர்வாதம் படிக்காது. சின்ன விஷயம், எங்க அம்மா வந்து லைக் ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, நினைச்சுதான் நினைச்சிருப்பாங்க, டக்குனு ஏதாவது ஒரு விஷயமா வந்து கிடைக்கும். அல்லேலூயா. சின்ன விஷயம் தான், சின்ன விஷயம் யோசிச்சா கூட எங்க அப்பா நம்மள என்ன தருவார். அல்லேலூயா. நிறைய பேர் இங்க வந்து உடல் வலியில வந்திருக்கீங்க, நிறைய பேருக்கு இங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும், கால் வலி, மூட்டு எல்லாம் அது மேல கால் வச்சுக்கோங்க. எது மேல உங்களுக்கு வந்து உடம்பு முடியலையோ, எது வலிக்குதோ மேல வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்மளாம் மண்ணா இருக்கும்ல, சுப்பியும் எனக்காக ஒரு பாட்டு, திரும்ப அந்த பாட்டு நம்ம பாடலாம். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், எல்லாரும் நான் உடைத்து உருவாக்குங்க சொல்றேன். குயவனே உன் கையில் களிமண்ணா, வெறும் களிமண் பா, நானு என்ன உடைச்சு உருவாக்குங்க பா, என்ன நான் ஒண்ணுமே இல்லப்பா, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையில். கரலை வெட்டி, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. இருக்கிறலை வெட்டி, என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன். கடந்த மொத்தமா கொடுத்துருவேன் அவர்கிட்ட. உன் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. கடைசியா, குயவனே உன் கையில் களிமண்ணா, வெறும் மண்ணு போனானே, உடைத்து உருவாக்கும். நல்ல கரலை உயர்த்தி, குயவனே உன் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். என் சித்தம் வேணாம்ப்பா எனக்கு, என் சித்தம் அல்ல உங்களோட சித்தம் போதும்பா, எனக்கு நீர் மட்டும் எனக்கு போதும்பா, எனக்கு மொத்தமா தரப்பா, நான் மொத்தமா கொடுத்துருப்பா, நான் என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. நல்லா இருக்கிறல வெட்டி, என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. அப்படிலாம் அமரலாம் அப்படியே. ஏசப்பா, இந்த நல்ல ஆராதனை கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நான் முதல் முறை நான் வந்து வர்ஷிப் பண்றேன்ப்பா, மனுஷனுக்காக அல்ல ஏசப்பா, உமக்காகப்பா. நான் நின்று இப்ப நான் மைக் பிடித்து சுத்தி கிருபை கர்த்தாவே, நான் நல்லா பண்ண நம்புறேன்ப்பா. எங்களோட ஒரே நோக்கம் உங்களை ஆராதிக்கிறதுப்பா, உண்மை துதிக்கிறதுப்பா, உங்க நாமத்தை உயர்த்துறதுப்பா. கரந்தட்டு கொடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். களிமண்ணை உருவாக்குவது போல நம்ம உருவாக்குவார். முக்கியமா டேனிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துக்குள்ளாக இன்னும் வளரும்படி. ஆமென்.
காணிக்கை நேரம் நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் அம்மா கிரேசி அவர்கள் வந்து ஒரு அற்புதமான பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைப்போம். காணிக்கை நேரத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவாறு பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று நம்ம எல்லாரும் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே என்ற பாடலை பாடலாம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் வாழ்த்து சொல்லும் பொழுது நிறைய பேர் வரல. மீண்டுமா எங்களுக்காக நல்லமைப்பின் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தின் சார்பாக இன்றைக்கு பெண்கள் நாள் விழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய ஸ்பெஷல் மகளிர் அனைவருக்கும் நல்லமைப்பின் ஊழியத்தின் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்டுக் கொடுத்துடலாமா எல்லாருக்கும்? நம்ம மத்தியிலே பாஸ்டர் இன்பராஜ் எங்களுடைய கல்லூரிக்கு அவரை நாங்கள் ஸ்கிரிப்சரல் யூனியன் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் அழைச்சிருந்தோம். வாலிபர் மத்தியிலேயும் உண்மையாகவே கர்த்தர் அருமையாய் மகனை பயன்படுத்தினார். நாங்கள் 125 வாலிபர்கள் நாங்கள் கூட்டிட்டு போயிருந்தோம். உண்மையாகவே கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார் கல்லூரி மாணவர்கள் மத்தியில. இன்றைக்கு நம் மத்தியில் நல்லமைப்பின் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. ஃபேமிலியா வந்திருக்காங்க. இருவரையும்
ஒரு சின்ன உங்களுடைய கரகோஷம் ஒரு கிஃப்ட் தரும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பிரதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு மகளிர் தினம். நிறைய மகளிர் இங்கே இருக்கிறீங்க. ஸோ எங்களுடைய ஊழியர்களின் சார்பாக இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லா மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பாராக. இப்படி சொல்லாம ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து சிறப்பானவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. ஸோ வெளியில போய் ஆண்கள் என்ன செய்தாலும் அந்த வீட்டை கட்டி எழுப்புகிற அந்த பொறுப்பு, அந்த என்ன சொல்றது, ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த வகையில் நீங்க ரொம்ப விசேஷித்தவான்கள். இன்னைக்கு காலையில இருந்து எங்க சர்ச்ல வந்து விமென்ஸ் டே சர்வீஸ், ஸ்பெஷல் சண்டே சர்வீஸ், நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. ஒரு செலிப்ரேஷனா இருந்தது. ஸோ அதான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் பெண்களை அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் வேதாகமத்துல முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த வகையில உங்கள் யாவரையும் இன்றைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் சந்திக்கிறத நினைச்சு நான் ஆண்டவர் துதிக்கிறேன். பெண்கள் மாத்திரமல்ல, பெண்களை பத்தி பேசுறாரு நம்மளை விட்டுறாருன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா செலிப்ரேட் பண்ற ஒரு நாளாக இருக்கிறது. இங்க வந்திருக்கிற அருமையான பிரதர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட இன்னைக்கு ஒரு சண்டே, ரைட்? சண்டேல ஈவினிங் டைம்ல ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கரெக்டுங்களா? வெளியே போயிருக்கலாம். பொழுதுபோக்கு நேரங்களை நம்ம என்ன பண்ணலாம், இடத்துக்கு போய் நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணிக்கலாம். பட் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா தேவ சமூகத்துல வந்து இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் உணர முடியாம வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதை கடவுள் எப்படி பார்க்கறாருன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்றாரு பார்க்கிறார். அப்போ இங்க உட்கார்ந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு நோக்கத்தோட தான் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தான் இங்கிருந்து ஆண்டவர் கொண்டு போவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற வாழ்கிற பகுதியில, நாடுல, இந்த உலகத்துல கடந்த ஒரு 10 நாளா பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இல்லை. நீங்க நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில முக்கிய நாடுகள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வார் சிச்சுவேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. சில பேர் சொல்றாங்க இந்த வார் அப்படியே தொடர்ந்து போச்சு அப்படின்னா வேர்ல்டு வார் வரது கூட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற, 3வது உலக போர் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஈரான் தேசத்துல திடீர்னு ஏவுகணைகள் வந்து தாக்கி கொண்டிருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய டிவில, நம்முடைய நியூஸ்ல, சோசியல் மீடியால பார்த்தோம். அவங்க சாதாரணமா அவங்க வேலையை செய்துட்டு இருந்தாங்க. ஒரு ஆர்டினரி டே, ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது முக்கியமான இடங்களுக்கு போய் கொண்டிருக்கலாம். அன்றாட வாழ்க்கையில சிறப்பாக அல்லது நேர்த்தியாக அவங்க வாழ்க்கை நடந்து கொண்டு போயிருக்கும் பொழுது, ஒரு பயணப்பட்டு போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏவுகணை வந்து விழுது அப்படின்னா எப்படி இருக்கும்? அதை நம்ம கிரகிச்சு கூட நம்மளால பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்ப திடீர்னு ஒரு சம்பவம் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது, ஒரு நாள் திடீர்னு அப்படி நடக்கும் பொழுது அதை யோசிச்சு அதை யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளவே நிறைய காரியங்கள் முடிஞ்சு போயிடும். அப்படிதானே இப்ப நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப அந்த காரியத்தை நீங்க அப்படி யோசிச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை நீங்க இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியும். திடீர்னு ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது ஒரு ஷேக் நமக்கு வரும், ஒரு சோர்வு நமக்கு வரும். நம்முடைய விசுவாசத்தை அசைக்கிற அளவுக்கு ஒரு சில காரியங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம எப்படி அதை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சில நேரங்களில சில காரியங்கள் நல்லா போல அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? நம்ம சில நேரத்தில் நம்ம என்ன ஆயிட்டு வந்துடுறீங்களா, சோர்ந்து போய் உட்காந்துரும். என்னடா ஜபம், என்னடா வேத வசனம், என்னடா உபவாச ஜபம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம சோர்ந்து உட்காந்துரும்.
இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சில பேர் சோர்ந்து அமைதியா உட்காந்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெல்ட் அவுட் பண்ணுவாங்க, புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு நமக்கு நெருக்கமானவங்கிட்ட புலம்புவாங்க, அல்லது தனக்குள்ளவே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புலம்பிக் கொள்வாங்க. இவங்ககிட்ட சொன்னா தானே பிரச்சனை, வாயை திறந்தா தானே பிரச்சனை, நானே என்ன பண்றேன் புலம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சில பேர் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு வேற ஏதாவது காரியத்தை நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா பயணம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் பிரதர், மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்க நல்லா இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய வழியை மாத்தி போக பார்ப்பாங்க. பட் at the end of the day இந்த 3-4 வழிகளை நம்ம டிராவல் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அந்த பிரச்சனைகள் மாறின மாதிரியே இருக்காது. ஒண்ணு அதிகமா இருக்கும், இல்ல அப்படியே ஸ்டாக்னட்டா இருக்கும். பட் அதுக்குரிய பதிலை நாம் பெற்றுக்கொண்ட மாதிரியே இருக்கா. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகளில நீங்களும் நான் எப்படி செயல்பட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அருமையான சகோதர சகோதரிகளே, அவருடைய சீஷர்களும் நிறைய பயணங்களை மேற்கொண்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னா, இங்கே வெளியே போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய என்ன சொல்றது பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், என்ன சொல்றது வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கு, வழிகள் நமக்கு நிறைய இருக்கு. பைக்ல போலாம், சைக்கிள்ல போலாம், கார்ல போலாம், பிளைட்ல போலாம், ஷிப்ல போலாம். இப்ப அந்த காலத்துல எங்க இருந்தது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் அதிகமா எதுல பயணம் பண்ணாரு? எந்த வழியில பயணம் பண்ணாரு? யாராவது சொல்ல முடியுமா? நடந்துதான். ஐயா உங்க பேர் என்ன ஐயா? பினகாஸ். அவர் ஒரு கை தட்டிட்டு இருப்பாங்களா? எங்க போனாலும் கேள்வி கேட்கும், ஃபர்ஸ்ட் கேள்விக்கு யாரும் ஆன்சர் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கை தட்டி கொடுத்தாங்க. அதிகமா கால்நடையாத என்ன பண்ணாரு? ஆண்டவர் போய் ஊழியர் நிறைய பயணங்கள்ல பண்ணார். ரெண்டாவது, அவர் பயணம் பண்ணும் பொழுது அவர் பயன்படுத்துற இன்னொரு வழி என்ன அப்படின்னா போட்டு. கரெக்டா? இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும் அப்படின்னு நிறைய பயணத்தை ஆண்டவர் மேற்கொள்ளும் போது எல்லா பயணமும் மகிழ்ச்சியாக இருந்ததா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. எல்லா பயணமும் அமைதியா இருந்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. அப்ப சில பயணங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது, சில பயணங்களில கொஞ்சம் பிரச்சனையும் இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பூமியில பக்கத்துல பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்களேன். எல்லாரும் முகமும் நல்லா தானே இருக்குது. இன்னைக்கு வேற மகள் விடுங்க, பக்கத்துல பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க. ஓகே, நம்ம வாழ்க்கை ஒரு பயணம் தான். நல்லா சொல்லுங்க, பயணம் தான். இந்த பூமியில நீங்கள் நான் ஒரு ஜேர்னில இருக்குங்க. 30 வருஷமோ 35 வருஷமோ 50 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ தலத்தின் மிகுதியால 80 வருஷம் அப்படி இப்படின்னு வயசான பாட்டியம்மா அப்ப அந்த காலத்துல நல்ல சாப்பிட்டு நல்ல திடமா இருந்தா 100 தொடுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போறோம் அப்படின்னா, இங்க 100 வருஷம் முடிஞ்ச பிறகு எங்க போறோம்? தேவனை சந்திக்க போறோம். அப்ப இந்த 100 வருஷம் வந்து ஒரு பயணம். அம்மா வயிற்றுல ஏறி எங்க இறங்குறோம்? ஒரு மாதிரி பாக்குறீங்க. அம்மா கருவறையில ஏறி எங்க இறங்குறோம்? கல்லறையில இறங்குறோம். கரெக்டா? இந்த இடைப்பட்ட 80 வருஷம் 60 வருஷம் 100 வருஷத்துல we are in a travel, ஒரு ஜர்னி. இந்த ஜர்னில இது முடிச்ச பிறகு நாம என்ன பண்ணணும்? ஒரு இடத்துக்கு போய் சேரணும். அப்ப இந்த ஜர்னில நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்கிறோம், நீங்களும் நான் நிறைய காரியங்களை சாதிக்கிறோம். நம்மை தேவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கிறார். இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் பட் சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கை என்கிற படகு கொஞ்சம் ஷேக் ஆகுது. சில நேரத்துல வியாதினால ஷேக் ஆகுது, சில நேரத்துல குடும்ப சமாதானம் இல்லாதனால ஷேக் ஆகுது, சில நேரத்துல பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ்னால ஷேக் ஆகுது, சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காத சூழ்நிலையில ஷேக் ஆகி அப்படியே கொஞ்சம் நிக்குது. ஆண்டவர் இந்த பூமியில வாழும் பொழுது அவரும் பயணப்பட்டு போனார். யார் கூட போனார் தெரியுங்களா? அவரை நம்பி வந்தவங்களுக்கு பேர் என்னது? அவரை நம்பி ஒரு கூட்டம் வந்ததே சீஷர்கள். அந்த 12 பேர் அவரை நம்பி என்ன பண்ணாங்க? வந்தாங்க. அப்ப அவரும் அவருடைய சீஷர்களும் பயணப்பட்டு போகிற வேலையில ஒரு பெரிய ஒரு ஷேக் வந்தது. அந்த ஷேக்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். கையில வேதாகம் இருக்குன்னு சொன்னா என்ன விடுங்க, திருப்பி கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 4வது அதிகாரத்துல 35 இருந்து 41 வரைக்கும் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. போது சிஸ்டர், அன்று சாயங்காலத்தில் ஒரு ஈவினிங் டைம். ஓகே, இப்போ நம்ம ஈவினிங் டைம் கிராஸ் பண்ணி நைட் டைம் வந்துட்டோம்.
ஒரு ஈவினிங் டைம்ல இயேசுவும் அவருடைய சிஷ்யரும் என்ன பண்றாங்கன்னா இக்கரையில இருந்து அக்கறைக்கு என்ன பண்றாங்க போறாங்க. இந்த ஈவினிங் டைமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மார்க் 4வது அதிகாரத்துல நீங்க முன்னாடி வந்து வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் ஊழியத்தை செய்தார். ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க, அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு? ஊழியம் செய்திருக்காரு, போதகம் பண்ணிருக்காரு, ஜனங்களை சந்திச்சிருக்காரு. அகைன் he is starting, திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாரு, ஊழியம் செய்யறாரு, ஜனங்களை ஹீல் பண்றாரு. அந்த ஹோல் டே he was working, he was ministering to people. எல்லாம் முடிஞ்ச பிறகு இயேசு சொல்றாரு, நம்ம சாயங்காலத்துல என்ன பண்ணலாம், இக்கரையில அக்கறைக்கு போவோம். ஒரு டயர்டா இருந்திருக்கலாம், ஏன்னா பூமியில வாழ்ந்த நாட்களில் இயேசு 100% தேவனாகவும் இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார். அப்போ அவருக்கு பசி இருந்தது, அவருக்கு சோர்வு இருந்தது, அவருக்கு வேர்வை வந்தது, அவர் கண்ணீர் விட்டார், அவர் கல்யாணத்துக்கு போனார், எல்லாம் செய்தார். அப்போ அவருக்கும் சரீரத்துல ஒரு சோர்வு இருந்திருக்கும். சரிப்பா இங்க இருந்து அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி போகும்பொழுது அவர் என்ன பண்றாரு, அவரோட சீஷர்களும் கடந்து போறாங்க. எதுல போறாங்கன்னா படவுல போறாங்க. என் கூட அப்படியே டிராவல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா ஒரு பயணத்துல இருக்கிறோம். பக்கத்துல சொல்லுங்க, பயணத்துல இருக்கிறோம். இந்த பயணம் போய் சேர போறோமா இல்லைன்றது இந்த வாசிக்க தான் நமக்கு புரியும். இப்போ இந்த பயணத்துல என்ன நடக்குது பாருங்களேன். என்ன நடக்குது? 37வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. இப்ப ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்ததாங்க பயணம், நல்லா இருந்ததுல, சீஷர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இயேசு இருக்கிறாரு, இக்கரை அக்கறைக்கு போவோம்னு சொல்லியிருக்காரு, நம்ம ஏறி படகுல போவோம். பயணம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது. பயணம் ஆரம்பிக்கும் பொழுது படைத்தவர் கூட இருக்கிறார். பயணம் ஆரம்பிக்கும் போது ஒரு கூட இருக்கிறான்ற நம்பிக்கையோட என்ன பண்றாங்க, அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயணமும் நல்லா போயிட்டே தான் இருக்குது. பட் சடன்லி வேதத்துல நீங்க ஒவ்வொரு தடவையும் திடீரென அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நின்று என்ன பண்ணணும், வாசிக்கணும். அல்லது அப்பொழுது அப்படின்னும் போது கொஞ்சம் நிறுத்தி என்ன பண்ணணும், வாசிக்கணும். அப்ப அப்பொழுதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்னன்னா பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. இன்னைக்கு நான் பார்க்கிற இந்த செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, அலைகளின் மத்தியில் அழைத்தவர் இருக்கும்போது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அலைகளின் மத்தியில் அழைத்தவர் இருக்கும்போது. கொஞ்சம் ரைமிங்கா இருக்க மாதிரி தெரியும், அப்பதான் நீங்க நான் மறக்க மாட்டேன். அலைகளின் மத்தியில் அழைத்தவர் இருக்கும்பொழுது. இங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, படகு சூப்பரா இருக்குது. இன்னும் பியூட்டிஃபுல்லான விஷயம் சொல்லிட்டுங்களா, அந்த படகுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே படவை பத்தி நல்லா தெரியும், தண்ணியை பத்தி நல்லா தெரியும், கடலை பத்தி நல்லா தெரியும், மீனை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா இயேசுவோட இருந்தவங்கள அதிக பர்சன்டேஜ் யார் அப்படின்னா மீனவர்களா இருந்தாங்க. they know about sea, they know about fish, they know about climate, they know everything. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு ஷேக் வருதுங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு ஒரு பலத்த சுழல் காற்று வருது. வந்ததுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அலைகள் ரொம்ப சீறிட்டு இருக்குன்னு அர்த்தம். அலைகள் அமைதியா இல்லைன்னு அர்த்தம். அலைகள் தன்னுடைய இவங்களுடைய கண்ட்ரோலை தாண்டி அலைகள் என்ன பண்ணுது, அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருந்தது. ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. இப்ப இந்த சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணி இருக்கணும், அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க மடிந்து போன கவலை இல்லையா அப்படின்றாங்க. அப்புறம் இயேசு எழுங்குறாரு, காற்றை கடலை அதட்டுறாரு, எல்லாம் நின்று போச்சு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பட் இதுல இருந்து அவங்க என்ன பண்ணி இருக்கணும், நாம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க. நல்ல சுகமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காரு, நல்ல வேலை கொடுத்திருக்காரு, நல்ல படிப்பு கொடுத்திருக்காரு, நல்ல ஊழியங்களை கொடுத்திருக்காரு. பட் எல்லா நேரமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே சரியா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா நேரமும் எல்லாம் என்ன பண்ணாது, சரியா போகாது. அப்ப சில நேரத்துல பாஸ் வரும், சில நேரத்துல பலத்த சுழல் காற்று போல பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். இதான் நான் என்ன பண்ண, நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் கரெக்டா தான் போயிருக்குது. இங்க எல்லாம் யாராவது தப்பு பண்ணாங்களா? படம் எடுத்தது ஒரு தப்பா இருந்தது இல்ல. இக்கரையில அக்கறைக்கு போனா யூஸ் பண்ண வேண்டியது படகு தான். அது உள்ள இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரியாதான் எல்லாம் பண்றாங்க. ஆனாலும் ஒரு பலத்த சுழல் காற்று வருது. ஆனாலும் அலைகள் என்ன பண்ணுது, படகுகள் நிரம்பத்தக்கதாக சூழ்நிலைகள் வருகிறது. அந்த சூழ்நிலையில அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன செய்திருக்கணும்? நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, ஒரு பினான்சியல் கிரைசிஸ் வரும்போது, திடீர்னு ஒரு வியாதி எழும்பி நிற்கும் பொழுது, திடீர்னு எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனை வருது பிரதர், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, ஆனா சில நேரத்துல ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில, பலத்த காத்து போல சூழ்நிலையில நீங்கள் நான் என்ன பண்ணணும்னு இந்த ஆவியான நம்மளோட பேசுவாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்க பாருங்களேன். முதலாவது காரியத்தை நீங்க வாசிங்கன்னா 4வது அதிகாரம் 38வது வசனம் யாராவது வாசிப்போமே.
கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து பாருங்களேன், ஊரே பிரச்சனை இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிச்சீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் கப்பலின் பின்னணியத்தில் அவர் நித்திரையா இருந்தார்னு போடல, என்ன போட்டிருக்கு? தலையணை வைத்து நித்திரையா இருந்தாரா? அப்ப தூக்கம் எப்படிப்பட்ட தூக்கம் பாருங்க. ரொம்ப டயர்டுங்க, காலில இருந்து ஊழியம் செய்தார் ஆண்டவர். இப்படி தலையானை வச்சுட்டு தலைகாணி வச்சுட்டு, நீங்க பிளாட்டா படுக்கிறதுக்கும் தலைகாணி வச்சு படுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படி நல்லா படுத்து கப்பலின் பின்னணியத்துல தூங்கிட்டு இருக்கிற. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் எப்படி சந்தோஷமான சத்தமா பிரச்சனையான சத்தமா? என்ன சத்தம்? வாசிக்க பார்க்கல யாராவது? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, போதகரே. அவங்க போதகர் இல்ல, வசனத்தை சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆண்டவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, தலைகாணி போட்டு சும்மா நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு. அங்க படவு வந்து அலைகளால மோதி அப்படியே ரொம்ப கெச்சிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில சீஷர்கள் டைரக்டா ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டு மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதை பத்தி தெரியும்? கடலை பத்தி தெரியும், மீனை பத்தி தெரியும், கிளைமேட்டை பத்தி தெரியும். எல்லாம் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கையில ஹேண்டில் பண்றது எல்லாம் முயற்சி பண்ணிருப்பாங்க. இன்னும் ஒண்ணு என்ன ஆகல, நம்ம எங்க சொல்ல போனா வேலைக்கு ஆகல. இப்ப டைரக்டா யார்கிட்ட வந்தாங்க? பா அவர் இருக்கிறாரு பா உள்ள, நேரா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்த்து என்ன கேள்வி கேட்கறாங்க? அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு எப்படிங்க அந்த வார்த்தையை அவரை பார்த்து கேட்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரை பார்த்து சில நேரத்தில் நம்ம யாராவது பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டோம்னு வச்சுங்களேன், கேட்கக்கூடாத கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற, இல்ல என்ன பார்த்து அந்த வார்த்தை கேட்கலாமா? அதுவும் மற்றவங்கிட்ட நம்ம சொல்லுவோம், என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டுக்கலாமா? ஆனா ஆண்டவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? ஏன் அவங்களால அந்த கேள்வி கேட்க முடிஞ்சது? உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கவர் யாரு? உள்ள தூங்கிட்டு இருக்கவர் யார் அப்படின்னா அவர்களை அழைத்தவர். அவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது, அவர்கள் உலக காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய தரிசனத்துக்காக, தேவ திட்டத்துக்காக ஆண்டவர் இவர்களை அழைத்தார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். நீங்க மார்க் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாருங்க? பிசாசை விரட்டுறாரு. மார்க் 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க சிக்னஸ் மேல இருக்கிற வல்லமையை நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். சீஷர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் இங்கும் அங்குமாய் பார்த்திருக்கிறாங்க. அவர் சுகமளிக்கிறவர், அவர் பிசாசை துரத்துகிறவர், அவர் வல்லமையுடையவர், அவர் அதிகாரமுடையவர், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்திருக்காங்க. பட் பலத்த சுழல் காட்டு வந்த உடனேயும் தண்ணியை பார்த்தாங்க, சூழ்நிலையை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆண்டவர் வந்து கேட்கிறாங்க, நாங்க செத்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா? ஆக்சுவலா என்ன கேள்வி கேட்டுக்கணும்? அவங்க அந்த சூழ்நிலை வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? அவரை வந்து பார்த்து என்ன கேட்டிருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவரே, படகுலாம் முழுக போகுது, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க. தட் இஸ் த ரைட் கொஸ்டின். நீங்க என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பயங்கரமா தண்ணிலாம் வந்துச்சப்பா, நான் என்ன பண்ண தெரியல, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி இருக்கவங்க கேள்வியை மாத்தி கேட்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எப்படி அவங்களால அப்படி கேள்வி கேட்க முடிஞ்சது? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் இயேசுவை குறித்து இன்னும் நன்கு அறிந்து கொள்ளவில்லை. அவரை இன்னும் முழுசா அறிந்து கொள்ளலங்க. படகுல தான் இருக்கிறாரு, அழைத்தவர் தான் இருக்கிறாரு, சுகமளிக்கிறவர் தான் இருக்காரு, பிசாசின் மீது அறிந்து ஆதனை வல்லமை உடையவர், அதிகாரம் உடையவர் தான் இருக்கிறாரு. ஆனா அவரை குறித்து முழுமையான அறிவு அவங்களுக்கு இல்லாதனால, அவரை இன்னும் க்ளோஸா அறிந்து கொள்ளாதனால தண்ணிய பெருசா நினைச்சாங்க தவிர உள்ள இருக்கிறத என்ன பண்ணல, பெருசா அவங்க நினைக்கவில்லை. அந்த கேள்வியே தெரியுது பாருங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நாமளும் நிறைய நேரத்துல, ஆண்டவரே உமக்கு கண்ணு இருக்கா? ஆண்டவரே நீர் என்னை பார்க்கிறீரா? ஆண்டவரே என் பிரச்சனை உனக்கு புரியலையா? அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடுறோம்னா நிறைய கேள்விகள் கேட்கும். கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் இடத்துல தாவீது கேட்காத கேள்வியே இல்லை. சங்கீதத்தில் எடுத்து வாசிங்கன்னா அவ்வளோ கேள்வியில் கேட்டுருக்காரு. ஆனா கேள்வி கேட்டு என்ன பண்ணுவாரு? எந்த சங்கீதம் வேணா எடுத்துங்க, வீட்டில் போய் வாட்சி பாருங்க, நிறைய கேள்வி கேட்பாரு. எது வரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்துருப்பி? ஏன் ஆண்டவரே என்னுடைய கேள்வியை, என்னுடைய ஜபத்துக்கு நீங்க பதில் கூடாம இருக்கிறீங்க? ஆண்டவரே, துன்மார்க்கர்கள் எல்லாம் பலமா இருக்கிறாங்க, ஆண்டவரே நான் எப்படி? இதெல்லாம் கேட்பாரு. கேட்டுட்டு கடைசியா அந்த சங்கீதம் முடியும்போது பாத்தீங்கன்னா, ஆனாலும் கர்த்தாவே உடைய கிருபையை நம்பி இருக்கிறேன் முடியும். கர்த்தரிடத்துல அப்படியே உள்ளத்தை அப்படியே ஊற்றுறதுல தப்பு இல்லைங்க. ஆனா அங்கேயும் நிக்க கூடாது.
அங்கே நிக்க கூடாது, அங்கிருந்து எழும்பி வந்துடணும். இப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அங்கேயே நின்றுட்டாங்க. நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா. நிறைய நேரத்தில் நாமளும் என்ன பண்ணிடலாம், அப்படியே நின்று போயிடும். காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் என்னவா இருக்கும்? இன்னும் இயேசுவை க்ளோஸாக நாம் நிறைய நேரங்களில் அறிந்து கொள்ளவில்லை. எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி தெரியும்? அவங்க மட்டும் கைத்துக்கும் பார்க்கலாம். தைரியமா கைத்துக்கும், தைரியமா கைத்துக்கும், தப்பு இல்லை. எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி தெரியும்? கேமரா இந்த சைடு தான் இருக்கு, அந்த சைடுல தைரியமா கைத்துக்கும். எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி தெரியும்? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நம்ம எல்லாரும் இயேசுவை பத்தி தெரியும். கரெக்டா? இப்ப என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் கை தூக்கணும். சரியா? ஐயா சிரியர் ஏதோ கேட்க போறாரு. எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும்? என் கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன், எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி தெரியும்? How many of you know about Jesus? என்னுடைய இரண்டாவது கேள்வி என்னன்னா, எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும்? How many of you know Jesus? இவர்களுக்கு இயேசுவை பற்றி தெரிந்திருக்குது. அந்த சிச்சுவேஷன்ல இயேசுவை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சுகமளிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர், அவர் பெரியவர், அவர் தேவன், அவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறது நாலேஜ், அறிவு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்ப நான் இங்க வந்திருக்கிறேன் பாத்தீங்களா, சாரை வந்து நான் வந்து 3வது தடவை பார்க்கிறேன். கரெக்டா? 3வது தடவை தான் நான் பார்க்கிறேன் சார். இப்போ அவரை பற்றி எனக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அன்னை வயலட் காலேஜ்ல ஐயா ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டே ஆண்டு ஊழியம் செய்யறாங்க, வைராக்கியமா ஊழியம் செய்யறாங்க. வாலிப பிள்ளைகள் மேல ஒரு பாரமுள்ள ஒரு மனிதனா இருக்கிறாங்க. அப்ப இந்த கூட்டத்துக்கு என்னை இன்வைட் பண்ணும்போது, அவர் அனுப்பிச்ச அந்த யூடியூப் லிங்க் எல்லாம் போய் பார்க்கும்போது, இந்த பகுதியில ஜனங்களுக்காக என்ன பண்றாங்க, தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு மனிதனா இருக்கிறாங்க. இது அவரை பற்றி எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய மனைவியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவளை பற்றி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவளை எனக்கு தெரியும். நான் திருமணமாகி 12 வருஷம் முடிய போகுது. ஐ நோ ஹர். அவள் எனக்கு தெரியும். எப்போ கோபப்படுவாங்கன்னு தெரியும், எப்போ சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரியும், அவங்க பார்க்குற பார்வைக்குரிய மீனிங் எனக்கு தெரியும். நான் ஒரு பார்வை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும், அவங்க உடைந்து உட்காரும்போது ஏன் உடைந்து உட்காராங்கன்னு தெரியும், அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சாரை பற்றி அவளை எனக்கு தெரியும், சாரை பற்றி எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அவரை நான் என்ன பண்றேன், பழக பழக அறிந்து கொள்ள போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நாம் ஆண்டவரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோமா அல்லது ஆண்டவரை தெரிந்து வைத்திருக்கிறோமா? There is a lot of difference between knowing about God and knowing God. உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை ருசி பார்க்கிறீங்களா? தினமும் தினமும் அவரோடு பேசுகிறீர்களா? தினமும் உங்களுடைய சத்தம் அவருக்கு கேட்குங்க. அவருடைய சத்தம் தினமும் நமக்கு கேட்கிறா? அவர் என்ன சொல்றாரு, இந்த நாளில் என்ன செய்ய விரும்புகிறார்? பவுல் அழகா ஒரு சவுல் பவுலா மாறதுக்கு முன்னாடி அழகா ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? $1 மில்லியன் கொஸ்டின் அது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? அன்னைக்கு கேட்டார் பாருங்க. அன்னில இருந்து மறிக்கிற வரைக்கும் கேட்டுமே வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நான் காலையில் எழுந்த உடனே கேட்கிற கேள்வி என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன்? இந்த நாளில 17 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 39 வயசு ஆக போகுது. எவ்ரிடே நான் எழுந்த உடனேயும் இன்னைக்கு அந்த வசனத்தை என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டேன். அன்னிலிருந்து ஆண்டோட தினமும் கேட்கிற கேள்வி நான், ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன்? சில நேரத்தில் டைரக்டா சொல்லிடுவாரு, சில இதுல புரியாது, நடந்து போன பிறகு தெரியும். ஆனா தினமும் அந்த கேள்வியை நான் கேட்பேன். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க போகிற இடங்களில ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை தேடி நம்ம போக வேண்டியல, ஆசீர்வாத காரணரை தேடி போனாலும் அவரோடு இருக்கிற உறவுல பலப்பட்டா போதும். அல்லேலூயா. இந்த சீஷர்கள் தாங்க மார்க் 4வது அதிகாரத்துல அவருடைய வல்லமை பற்றி தான் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவர் இதை செய்வார், அதை செய்வார் அப்படின்னு தான் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இதே சீஷர்கள் தான் இயேசு பரமேறின உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை போய் பார்த்தீங்கன்னா செம அடி அடிக்கிறாங்க. பேதுருவையும் யோவானையும். அவங்க சொல்றாங்க, கவலை இல்லை, அவருடைய நாமத்துக்காக அவமானப்படுவதை பார்க்கலாம் எங்களுக்கு மேன்மையான சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. இப்ப இயேசுவை பற்றி தெரிஞ்சு வச்சாங்க. அப்போ இயேசுவையே அவங்க அறிந்து வைத்திருந்தார்கள், அவருக்காய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மோடு பேசுகிறார். இன்னும் அவரை அறிந்து கொள்ளுங்கள். சண்டே மட்டும் அவரை அறிந்து கொண்டா போதாது. எங்க சர்ச்சுக்கு வர ஜனங்களுக்கு சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரை தேடின அப்படின்னா மற்ற 6 நாள்ல உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடமே இல்லை.
இந்த ஃபோன் வச்சுட்டு இருக்கோம்ல, நம்ம எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனை ஒரு குறிப்பிட்ட நாள் சண்டே யூஸ் பண்ணிட்டு அதோட அடுத்த சண்டே நம்ம யூஸ் பண்றோம். அது எப்படா 20% வந்த உடனே நம்மளே சும்மா இருந்தா கூட அந்த போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்ன நோட்டிபிகேஷன் வரும்? உங்களுடைய போன் 20% வந்துச்சு, நீ என்ன பண்ண? சார்ஜ் பண்ணு. டக்குன்னு சார்ஜர் தேடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பவர் பேங்க் வச்சுனே இருப்பாங்க. முன்னாடிலாம் என்ன, ஒரு எங்கேயா வெளியே போனா என்னென்னலாம் எடுத்துட்டு போவோம்? ட்ரெயின்ல போனா புக்கு எடுத்துட்டு போவோம், சாப்பாடு எடுத்துட்டு போவோம், ஆண்டோடைய பிள்ளைங்க தான் பைபிள் எடுத்துட்டு போவாங்க. இப்போ எது இருக்குதோ இல்லையோ சார்ஜரை போடு, பவர் பேங்க் போடு, எல்லாம் அதோட சொருவிட்டே தான் நடக்குது. அவ்வளோ பிஸி ஆகிட்டோம் நம்முடைய லைஃப்ல. அப்போ அதுக்கு சார்ஜ் போட்டு நம்ம அதை அவ்வளோ அழகா சூப்பரா வச்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு சார்ஜர் எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய சமூகத்துல தான் இருக்குது, அவருடைய வார்த்தையில தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு முதலாவது, உங்க வாழ்க்கை சில நேரங்களிலே அசைக்கப்படும் பொழுது, உங்க வாழ்க்கை அலைகளினாலே, அலைகள் என்கிற பிரச்சனைக்கு நேரம் வரும் பொழுது, யார் எப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க உட்காந்துட்டு தெரியல, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, இந்த பிரச்சனை, இந்த அலை, இந்த காரியங்கள் வெளியே வரணும் அப்படின்னா முதலாவது நீ அறிந்திருக்கிற இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆச்சா, டேக் ஆஃப் ஆகி போயிட்டே இருக்கும் பொழுது எல்லாரும் ரொம்ப ஜாலியா பயணம் பண்ணிருக்காங்க. நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு பயணத்துல இருக்கோம். எங்க கூட டிராவல் பண்ணி வரீங்களா? ஃபர்ஸ்ட் படகு. இப்போ எங்க போறோம்? நம்ம ஃபிளைட்ல போறோம். ஓகே, பாருங்க, ஃப்ரீயா உங்களை ஃபிளைட்ல கூட்டு போறாங்க. ஃபிளைட்ல போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் போன பிறகு திடீர்னு ஃபிளைட் ஷேக் ஆகுது. அந்த உள்ள இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. ஐயோ, ஃபிளைட் ஷேக் ஆகுது. உடனே அந்த உள்ள இருக்கிற அந்த பைலட் அவங்க வாய்ஸா சொல்றாங்க, உங்களுக்கு சீட் பெல்ட்லாம் போட்டுங்க, கொஞ்சம் பிரச்சனையான சூழ்நிலையா இருக்குது, என்ன நடக்குன்றதை நாங்க அப்டேட் பண்றோம், நீங்க ரொம்ப இது பண்ணுங்க, லைட் ஜாக்கெட்லாம் ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படி சொல்ல உள்ள இருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஏதோ பஸ் கிஸ்ல கூட டக்குனு கையை போட்டு இறங்கி ஓடி போயிடலாம். இவன் 35,000 அடிக்கு மேல பறந்துட்டு இருக்கான். இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது, காப்பாற்ற முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் அப்படியே சும்மா பயங்கரமா அலறி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில அதே பிளைட்ல ஒரு குட்டி பையன், அவன் எத்தனை படிக்கிறான்? 7வது படிப்பான். அப்படின்னா என்ன வயசு இருக்கும்? 7 + 5 12 வயசு இருக்கும். அவன் அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த அந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கான். பஸ் ஏதோ வச்சு விளையாடிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல இருக்கிற அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. நம்ம உயிருக்கு போறான்னு அப்படியே சும்மா பிளைட் வந்து இப்படி ஆடிட்டு இருக்குது. இவன் என்னன்னா பஸ் வச்சு விளையாண்டு இருக்காங்க. என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏற்கனவே பிளைட் ஒரு மாதிரி இது டென்ஷன், இதுல இவன் ஜாலியா இருக்கிறான், நமக்கு பிரச்சனையா இருக்குது, அது ஒரு டென்ஷன். சில பேர் பாத்துருக்கீங்களா, அவன் பிரச்சனையா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பிரச்சனை. இவன் பிரச்சனையா டைம்ல வேற யாராவது சந்தோஷமா இருந்தா வச்சுங்க, அதை பொறுக்க முடியாது. நீங்க தலையாட்டத்தை பார்த்தா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி அதுவே ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி கட்டம் பிரச்சனை, நீ ஏன்டா இப்படி இருக்கிற? அப்ப அவனை கூப்பிட்டு கேட்கான், தம்பி ஃபிளைட் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ மட்டும் ஏன்டா இப்படி அமைதியா இருக்கிற, எப்படி ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு அவனை பார்த்து கேட்கும் போது அந்த பையன் சொன்னானா, ஐயா, அங்கிள், ஆண்டி, உங்களுக்கு எல்லாம் பயம் இருக்குது, கரெக்டு தான், எனக்கு பயம் இல்லை. ஏன்னா அந்த ஃபிளைட்டை ஓட்டுறது யாரு? எங்க அப்பா. என்ன எங்க போய் சேர்க்கணுமோ அங்க கரெக்டா சேர்க்கணும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் இந்த ராத்திரி நேரத்துல இருந்ததுன்னா பிரைஸ் சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்னை அறிந்து கொள். அந்த பிளைட்ல இருக்க எல்லாரும் பயணம் பண்றவங்களுக்கு அந்த பிளைட்டை ஓட்டுறவர் வெறும் பைலட் தான். அவர் ஓட்டுவார்னு தெரியும், அவர் நல்லா ஓட்டுவார்னு தெரியும், கொண்டு போய் சேர்த்துருவான்னு தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனேயும் பைலட், நல்ல பைலட், அவருக்கு லைசன்ஸ்லாம் இருக்குதா, அவர் எப்படி ஓட்டுவாரு, என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் அவங்க யோசிக்கல. அவரை நம்பிதான் ஏறினாங்க, அவர் நல்லா ஓட்டுவாரு. ஆனா ஒரு பிரச்சனை வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா அவர் மேல அந்த நம்பிக்கை போயிடுச்சு. எது மேல இப்போ பிரச்சனை வந்துருச்சு? ஷேக் ஆகிற பிளைட் மேலதான் அவங்களுடைய எண்ணம் வந்துருச்சு. ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்தர் இருக்கிறான், இவங்களுக்கு எல்லாம் பைலட்டை பற்றி தெரியும். அந்த கூட்டத்துல அந்த பையனுக்கு அவங்க அப்பாவை நல்லா தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை இன்னும் அதிகமா அறிந்து கொள்ளும். அவரை பற்றி அறிந்து கொண்டது போதுங்க. அவரை அறிந்து கொள்ளுங்க, அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அவர் உங்க வாழ்க்கையில இயேசு நல்ல சுகமளிக்கிறவங்க, நல்லா ப்ரொவைட் பண்றவங்க, அதை செய்யறவங்க, இதை செய்யறவங்கன்னு சொல்ல போய் அதை என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன். அதனால நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்றேன். வெறும் சுகத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் வெற்றிக்காகவும் மட்டும் இல்ல, அவர் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. அதை எண்ணி அவரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ உங்க அலைகள், உங்க வாழ்க்கை என்கிற படகுல அலைகள் வரும்போது எப்படி அதை மேற்கொள்ளணும்?
எப்படி அதை மேற்கொள்ளுங்க? முதலாவது அவரை இன்னும் அறிந்து கொள்வதன் மூலமாக நம்ம அந்த பிரச்சனையை மேற்கொள்ளலாம். பக்கத்து பாசுங்க, அவரை அறிந்து கொள்வதன் மூலமாக இன்னும் அறிந்து கொள்ள. நல்லா சிரிச்சுட்டே சொல்லுங்களேன். ஏன் ஒரு மாதிரி டல்லா சொல்றீங்க? நல்லா கையை கொடுத்து சிரிச்சுட்டே சொல்லுங்க. இன்னும் அறிந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில அலைகளை மேற்கொள்ள முடியும். மேற்கொள்வோமா மேற்கொள்ள மாட்டோமா? காத்து பார்க்காதீங்க, படகு நிரம்பத்தக்கதாக அலைகளை பார்க்காதீங்க. அதன் மத்தியில அடைத்தவர் உள்ளே இருக்கிறான்றதை மட்டும் நீங்க அல்லேலூயா. இரண்டாவது தொடர்ந்து பயணம் பண்ணி வருவோம். இரண்டாவது என்ன நடக்குது? இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 39வது அதிகாரத்துல 39வது வசனத்துல அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போய் என்ன உண்டாச்சா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இல்லைங்க? சத்தமா சொல்லுங்க. அமைதல் இல்ல. எங்க அமைதல் இல்ல? கடல்ல அமைதல் இல்ல, அது ஒரு விஷயம். இன்னொன்னு உள்ள இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்குள்ள என்ன இல்ல? அமைதல் இல்ல. ஒரே டைம்ல ரெண்டு அமைதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒண்ணு இயற்கையை அமைதிப்படுத்துறார், ரெண்டாவது அந்த படகுல இருக்கிற தன்னுடைய சீஷனுடைய இருதயத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அமைதிப்படுத்துகிறார். எப்படி அமைதிப்படுத்தினாரு? ஆண்டவர் எழுந்து எவ்வளவு அழகா வசனம் போட்டு பாருங்க. காற்றை என்ன பண்ணதா? எப்படி அதுட்ட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் அந்த அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்துருங்க. இப்ப நம்ம பிள்ளைங்க ஏதாவது ரொம்ப தப்பு பண்ணி என்ன பண்ணுவோம்? அமைதியாரு தம்பி, தயவு செய்து கேட்கிறேன்டா, அமைதியாருடா அப்படியா சொல்லணும். அமைதியாரு எவ்வளவு சொல்லுங்கிற, சும்மா நீ பேசினே இருக்கு அப்படி சொல்லாம சொல்ல மாட்டேன். ஏசு எப்படி அதை அமைதிப்படுத்திருப்பாரு? காற்று அமைதியாரு, இறையாதே அமைதலாயிரு. ஒரே ஒரு வார்த்தையில அது என்ன ஆச்சு? அமைதலாயிடுச்சு. இரண்டாவது அவங்க என்ன அறிந்து கொள்ளனா, அவர் இயற்கையின் மீது அதிகாரம் உடையவர் என்பதை அவங்க என்ன பண்ணல? அறிந்து கொள்ளவில்லை. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததெல்லாம் சுகமாக்குனாரு, பிசாசை துரத்தினாரு. மார்க் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க பார்க்காத ஒண்ணு இயேசு என்ன பண்றாரு? அன்னைக்கு செய்கிறார். இயற்கையின் மீது அதிகாரம் உடையவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் வாழ்ற உலகத்துலங்க நீ எதை வேணா கண்ட்ரோல் பண்ணலாம். ஏஐ வந்துருச்சு. ஏஐ என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க சாட் ஜிபிடில போயிட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு பேம்ப்ளெட், ஒரு ஃப்ளையர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 உங்களுக்கு வந்துடும். எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம, அப்படின்ற சென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க டைப் கீப் எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி இடத்துல ஃபுல்லா டீப்பா இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இந்த டேட்ல இந்த மாதிரியான ஒரு ஃப்ளையர் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ்ல ஏஐ என்ன பண்ணுது? ஒரு ப்ரோக்ராம்க்குரிய ஃப்ளையரை உருவாக்கிடுது. ஒரு ப்ரோக்ராம்க்குரிய ஃப்ளையரை நீங்களான பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு சாஃப்ட்வேர்ல பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கும். நல்லா பண்றாலதான் 15 மினிட்ஸ் எடுக்கும். இன்னொன்னு, உங்களை மாதிரியே இன்னொருவரை, அதாவது நீங்க உங்களை மாதிரியே ஒரு இமேஜ, ஒரு வீடியோவை ஏஐ என்ன பண்ண நமக்கு கொண்டு வருகிறது. நீங்க சமூக வலைத்தளத்துல நீங்களும் நானும் பார்க்கிற எல்லா வீடியோஸுமே தயவு செய்து உண்மையானது நம்பிடாதீங்க. ஈவன் என்ன மாதிரியே ஒரு வீடியோ நீங்க பார்த்தா கூட அது உண்மையா இல்லையா நம்ம என்ன பண்ணோம்? செக் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ சமூக வலைத்தளங்களிலே டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு. மனுஷன் செய்யற வேலையை ரோபோட் செய்யற அளவுக்கு இன்னைக்கு நிறைய காரியங்கள் வளர்ந்து போயிடுச்சு. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கு. நாம மனுஷனை கண்ட்ரோல் பண்ற நேரத்துக்கு நாம என்ன பண்ணியாச்சு? வந்தாச்சு. என்ன கண்ட்ரோல் பண்ணாலுங்க, எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் ஒரு மழையை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது, ஒரு புயலை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏஐயை பயன்படுத்தி புயலை எங்க ஸ்டாப் பண்ண முடியுமா? மழை எங்க ஸ்டாப் பண்ண முடியுமா? இதுல எல்லா புயலுக்கும் பேர் பாத்தீங்கன்னா வெறும் பெண்கள் பேரை தான் கொடுக்குறாங்க, ஒரு ஆண்கள் பேரும் கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் தினத்தினால சொல்றேன். எந்த ஒரு இயற்கையையும் மனிதனுடைய டெக்னாலஜினால, மனிதனுடைய அறிவினால, அவன் சொல்லுகிற வண்ணமாக அவனுடைய ஞானத்தினால ஒண்ணு என்ன பண்ண முடியல. ஆனா ஒரே ஒருவர் இயற்கையை தன்னுடைய வார்த்தையினால் என்ன பண்ணாரு? அடக்கினார். ஏன் அடக்கினாரு? ஒரு ரோபோ உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னா அந்த ரோபோ யாருக்கு அடங்குதோ இல்லையோ, யாருக்கு அடங்கும்? யார் அதை உருவாக்கினாங்களோ அவங்க கிட்ட தான் அந்த ட்ரிக்ஸ் இருக்கும், அந்த ரிமோட் இருக்கும். எங்க தட்டினா அது அமைதியாகவும் தெரியும். மனுஷன் இயற்கையை உருவாக்கலைங்க. இவாலுவேஷன் தியரிலாம் கிடையாது, பிக் பேங் தியரிலாம் கிடையாது. எந்த மனிதனும் இந்த உலகத்தை உருவாக்கவில்லை. அப்ப யார் இதை உருவாக்கினா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுது, தேவன்
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்தாருங்க. அவர் சொன்னா அமைதியா தான் இருக்கணும். அவர் சொன்னா அமைதியா தான் இருக்கணும். அவர் ரெண்டாவது, நீங்களா நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் இயற்கை மீது அதிகாரம் உடையவரா இருக்கும் பொழுது அங்க இருக்கிறவருடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் உடையவரா இல்லாம இருப்பாரா? இருப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையில அலைகள் சீரும் பொழுது, பிரச்சனைகள் எழுப்பி நிற்கும் பொழுது, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி ரூட் மாறுது, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிச்சு பாருங்க. இயற்கையை மேலே அதிகாரமுடைய ஆண்டவர் உங்க வாழ்க்கையின் மேல அதிகாரமுடையவரா இருக்கிறார். படகு திரும்பாது, அலைகள் உங்களை மூழ்கடிக்க முடியாது, பிரச்சனைகள் உங்களை கவுத்தி போட முடியாது. 1000 பேர் வந்து நிக்கலாம், சூழ்நிலைகளே எதிராக நிக்கலாம், எல்லாரும் உங்களுக்கு எதிராக வந்து நிக்கலாம். எல்லா சில பேர் சொல்லுவாங்க, ஐயா இந்த சைடு திரும்ப முடியல, அந்த சைடு திரும்ப முடியல, இப்பதான் இதை கிளியர் பண்றது அங்க வராங்க, அங்க கிளியர் பண்றதா இங்க வந்து நிக்குது, இங்க கிளியர் பண்றதா பின்னாடி வந்து நிக்குது. ஆனா பவுல் சொல்றாரு, எப்பவும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எல்லா சைடும் சுத்தி நின்னாலும் ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க நானும் புரிஞ்சுக்கணும், அடைத்தவர் படகில் இருக்கிறார், அடைத்தவர் படகில் இருக்கிறார். ஒண்ணுமே தெரியாத போது பாவத்துல விழுந்து கிடந்த என்னை மீட்டெடுத்த ஆண்டவர், என்னை அழைத்த ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். உங்க படகுல தான் இருக்கிறாரு, உங்க வாழ்க்கை என்கிற படகுல தான் இருக்கிறாரு. யார் வேணா நம்மளை விட்டு அப்படி வெளியே போலாங்க, ஆனா அழைத்தவர் ஒருபோதும் நம்மளை விட்டு வெளியே போகல. இந்த ராத்திரி நேரத்துல ஆண்டவர் உள்ள பார்த்து சொல்றாரு, முதலாவது அவரை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், இரண்டாவது அவருடைய வல்லமை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு காத்து அடக்குறாரு, ஒரு கடல் அடக்குறாரு, அது சொன்ன வாயை மூடிட்டு போதும் போது உங்க வாழ்க்கையில எழும்புகிற பிரச்சனைகளை தேவன் ஒரே வார்த்தையினால முடிக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனா நமக்கு என்ன இல்லை அப்படின்னா, அந்த சீஷர்களை போல என்ன இல்லை, சத்தமா தான் சொல்லுங்களேன், விசுவாசம் இல்லை. ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி என்ன? ஏன் இப்படி ஏன் உங்களுக்கு பயம் எங்க வருதோ அங்க விசுவாசம் போயிடும். பயம் அதிகரிக்கும் பொழுது என்ன போயிடும்? விசுவாசம் போயிடும். ஏன்பா பயப்பட்டேன்னு கேட்டு நிறுத்தல, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு. பயம் இன்க்ரீஸ் ஆகும் போது விசுவாசம் போயிடும். பிசாசுடைய ட்ரிக் என்ன தெரியுங்களா? உங்களை எந்த அளவுக்கு பயம் நிறுத்தணுமோ, உங்க பிரச்சனைகளை, உங்க போராட்டங்களை, உங்க சூழ்நிலைகளை முன்னாடி வந்து நிறுத்தணுமோ, எல்லாத்தையும் காமிச்சு 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 நமக்குள்ள என்னத்தை உருவாக்கிடுமா? ஃபர்ஸ்ட் பயம் பயம் வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவர் மேல இருக்கிற விசுவாசம் என்ன ஆயிடும்? அப்படியே கம்மியாயிடும். ஆனா இதே சீஷர்கள் தான் அவர் பரமேறின பிறகு தைரியமா எழுந்து நிற்கிறாங்க. இதே சீஷர்கள் தான் பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போறாங்க, ஒருத்தன் பிச்சை கேட்கிறான், அவன் ஏதாவது காசு கிடைக்குமான்னு கேட்டான். அவர் சொல்றாரு, பொன்னும் வெள்ளியும் இடத்துல இல்ல, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன். அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் செஞ்சா அடுத்தது எனக்கு என்ன காத்துட்டு இருக்கு? அடி, உத, பெர்சிக்யூஷன். நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா என்னை அழைத்தவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். என்னை அழைத்தவர் எனக்கு கட்டளை கொடுத்துட்டார். நான் எதை பார்த்து பயப்பட போறதில்லை, யாரை பார்த்து பயப்பட போறதில்லை, அவரை மாத்திரம் நோக்கி போயிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. வருஷத்துல 3வது மாசத்துல வந்துருக்குறோங்க. ஒருவேளை இந்த 3 மாசத்துல நீங்களும் நானும் ஆண்டுடைய வல்லமையை சரியா புரிந்து கொள்ளாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னிலும் வல்லவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எங்களுக்கு 3 பெண் குழந்தைகள். முதல்ல 2 பெண் குழந்தைகள் திருமணமாகி 2 years பேக் டிஃப்ரெண்ட் கேப்ல பிறந்துட்டாங்க. எனக்கு திருமணம் ஆகும்போது நான் என் மனைவியும் பேசணும், 3 குழந்தைகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசணும். ஏன்னா எங்க வீட்டில் 3 பேர், என் மனைவி வீட்லயும் 3 பேர். பட் ஆனால் அவங்களுடைய தம்பி வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், 3 குழந்தை நமக்கு வேணும். ஸோ 2 குழந்தை பிறந்த பிறகு நான் 3வது குழந்தைக்கு வேணும்னு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க? வேணான்றாங்க. ஏன்னா சூழ்நிலைகள், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், சரீர பலவீனம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ வேணாப்பா. இப்போ நானும் அவங்கள என்கரேஜ் பண்ணேன், பட் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் என்ன பண்ணிட்டேன், அதை அமைதியாக விட்டுட்டேன். பட் ஐ யூஸ் டு ப்ரே டு காட், ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு 3வது குழந்தை தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் ஆண்டவர் என் மனைவிக்கிட்டே என்ன பண்றாரு, பேசுறாரு. அவங்க என்ன பண்றாங்க, 3வது குழந்தைய நம்ம வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, தீர்மானத்துக்கு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த 3வது குழந்தைய நிக்குது. அப்போ நாங்கள் டாக்டர் போய் பார்க்குறோம். டாக்டர் போய் பார்த்தோன்னே டாக்டர் சொல்றாரு, டாக்டர் எல்லாரும் எங்களை பார்த்து சொல்றாங்க, எங்களை அப்ரிஷியேட் பண்றாங்க, பரவாயில்லையே 3வது குழந்தைக்கு போறீங்களே, 2026 24வது வருஷத்துல 3வது குழந்தைக்கு போற தம்பதியர் வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போகுது. ரிப்போர்ட் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். ரிப்போர்ட் எடுத்துன்னு போய் கொடுத்தா ஒரு பலத்த சுழல் காற்று வந்தது, ஒரு அலை வந்தது. என்ன தெரியுங்களா, என்னுடைய மனைவி பாப்பா உருவான அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த சுகர் லெவல் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இப்போ 3 டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். 3 டாக்டரும் பார்க்கும்போது சொன்னாங்க, இந்த குழந்தைய நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளமாக இருக்கும்,
ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும், அந்த குழந்தைக்கு நிறைய பலவீனம் வரும், மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறகு வாய்ப்பு இருக்கு. அதனால 3 டாக்டர் பார்த்தோம். 3 டாக்டர் சொன்னாங்க இந்த குழந்தைய நீங்க என்ன பண்ணாதீங்க, பெற்றுக்கொள்ளாதீங்க, இந்த குழந்தை நீங்க பெற்றுக்காம இருந்தால் நல்லதுன்னு சொல்லி 3 டாக்டர் சொல்லிட்டாங்க. 3ஆவது டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, நீங்க கிறிஸ்டியன், அதெல்லாம் நான் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கேட்டாங்க கிறிஸ்டியனான்னு கேட்டாங்க. ஆமான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் ஓரமாக வச்சிருங்க, மெடிக்கலாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பெற்றீங்கன்னா மற்ற 2 பிள்ளைகள் அவங்க பாதிக்கப்படுவாங்க, உங்களுக்கும் மனதளவில் பாதிப்பு வரும். அதனால மெடிக்கலாக நான் சொல்கிறேன், இந்த பிள்ளை நீங்கள் பெற்றுக்காமல் இருக்கா நல்லது. தப்பு கிடையாது, மெடிக்கலாக கரெக்டாக நம்ம கன்சல்ட் பண்ணுறாங்க. 3 டாக்டர் ஒரே விஷயத்தை சொல்கிறாங்க, அப்போ தப்பு இல்லை. அப்போ அந்த விஷயத்தை கேட்டு என்னுடைய மனைவி வெளியில் வந்து நிற்கும்போது மனைவி ஓன்னு அழுதான். அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா இந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம், பிள்ளையை மட்டும் என்ன பண்ண முடியாது, கலைக்க முடியாது. பிள்ளையை மட்டும், அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கத்தர் கொடுத்ததை நம்ம வளர்த்து தான் ஆகணும். பட் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய காரியத்தை செய்வார். கேட்டுட்டு நாங்கள் அயனாவத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, என்னுடைய மனைவிக்கு ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, டி நகரில் ஒரு டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டர் நல்ல பிலீவர், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு 9:30 மணிக்கு ஞாபகம் வருது, ஃபோன் பண்ணுறோம், அந்த டாக்டர் எங்களை மறுநாள் வாங்கன்னு சொல்கிறாங்க. சாட்டர்டே அந்த மாதம் தான் ஜனவரி, எங்கள் அம்மா இறந்த பிறகு ப்ரேயர் மீட்டிங் வச்சிருக்கேன் சனிக்கிழமை ஈவினிங். அந்த மாதம் தான் அம்மா இருந்தாங்க, ப்ரேயர் மீட்டிங் ஈவினிங் 5:30 வச்சிருக்கிறேன். 12:30 எனக்கு என்ன பண்ணாங்கன்னா டைம் கொடுக்குறாங்க, அப்பாயின்மெண்ட். நேராக போய் டாக்டர் பார்க்குறோம். டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, 3 டாக்டர் சொன்னதும் ரைட்டு, 3 டாக்டர் சொன்னதும் ரைட்டு. 4ஆவதா நான் சொல்கிறேன், இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறது ரொம்ப ரிஸ்கான ஒரு காரியம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், we will do our best, God will do his best. we will do our best, God will do his best. அந்த வார்த்தையை எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம், ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். சுகர் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டு, பாப்பாவுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டு. என் பிள்ளைங்களுக்கு மற்ற 2 பிள்ளைங்களுக்கு நான் 2 பேருக்குமே சேர்த்து குறைஞ்சது 4 ஸ்கேன் 5 ஸ்கேனாக தான் எடுத்திருப்பேன். ஆனால் என் 3ஆவது பாப்பாவுக்கு 7 ஸ்கேன் எடுத்தேன். ஒவ்வொரு மாதமும் போகும்போது ஸ்கேன், ஒவ்வொரு மாதமும் ஸ்கேன். அந்த ஒவ்வொரு மாதமும் ஸ்கேன் போகும்போது டாக்டர் சொல்லுவார், டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு, இப்போ நல்லா இருக்கு. எப்படிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நல்லா இருக்கு, அடுத்த வாட்டி என்ன ஆகுமோ தெரியாது. இவங்களுக்கு சுகர் பார்த்த டாக்டர் சொல்றாரு, 32 வாரத்தில் பிள்ளை வெளியே வந்துருமா, நீ ரெடியா இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் எங்களை பார்த்த அந்த டாக்டர் எங்களுக்கு சொன்னாங்களா, ஆண்டவர் பார்த்துப்பாங்க. அந்த டாக்டர் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் என் மனைவிக்கு கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. அப்படின்னா அந்த அர்த்தம்னா, அந்த 3 மாசம் வரைக்கும் அந்த டாக்டர் கூட நம்பல இந்த குழந்தை வெளியில வரும் அப்படின்னு சொல்லி. 3 months, 4 மாசம் போச்சு, 5 மாசம் போச்சு, 7 மாசம் போச்சு, 8 மாசம் போச்சு, 9ஆம் மாசம் டேட்டு கொடுக்குறாங்க. டாக்டர் சொன்னார் 32 வாரத்தில் வெளியே வந்துருன்ட்டாரு. அந்த அம்மா வெளியே வரல. 36வது வாரம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, 37வது வாரம் வழி வருது. உள்ள போய் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆகி மறுநாள் காலையில் 11 மணிக்கு ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சத்தம் வருது, இந்திரா யாரு, பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அந்த பெண் குழந்தைய வாங்கி கையில வச்ச உடனே எல்லாரும் ஆண் குழந்தை தான் எதிர்பார்த்தேன், ஏன்னா 2 பெண் ஒரு ஆண். எல்லாரும் பெண் குழந்தை அமைதியாயிட்டாங்க. ஆனா நான் அமைதியாகல. அந்த குழந்தைய வாங்கின உடனே ஆனா பெண்ணாலாம் எனக்கு பார்க்கல. இந்த குழந்தை கையில வாங்கின ஒன்னே தான் உள்ளது இருந்துச்சு. இந்த குழந்தை தானே மூளை வளர்ச்சி இருக்காதுன்னு சொன்னாங்க, இந்த குழந்தை தானே ஸ்பைனல் கார்டு இருக்காதுன்னு சொன்னாங்க, இந்த குழந்தை தானே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அந்த குழந்தைய சுகமாய் மற்ற 2 பிள்ளைகளை விட ஆரோக்கியமாக நல்ல வெயிட்டோட பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலைகள் வந்தது உண்மைதாங்க, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் வந்தது உண்மைதான். நாங்க அந்த டாக்டர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். அதை கேட்டு நான் கலைச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள பிள்ளையை நாங்கள் இழந்திருப்போம். இன்னைக்கு அவ பேசுற பேச்சு, அவ பண்ற அட்டகாசம்லாம் எங்களால் தாழவே முடியல. அதனால தான் அவருக்கு பேர் வச்சேன். என்ன பேர் வச்சேன்னா நேசான்னு பேர் வச்சேன். நேசா அப்படின்னா ஹீப்ரூல மிரக்கல்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவையும் அவளை கூப்பிடும் பொழுது என் உள்ளத்துல ஒரு எண்ணம், என்னன்னா நீ அற்புதம், நீ அற்புதம், நீ சாதாரண பிறக்கல, நீ அற்புதம். வளர்ந்து வரும்போது சொல்லுவேன், உன் பிறப்பு சாதாரண பிறப்பு இல்லம்மா, தேவன் உன்னை எல்லா மெடிக்கல் டாக்டரும் சொன்னாங்க, அதெல்லாம் தாண்டி உன்னை கொண்டு வந்திருக்காங்க, நீ அவருக்காக என்ன பண்ணலாம். என் வாழ்க்கையில் இன்னொரு தடவையா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அவர் வல்லமை உடையவர், மெடிக்கல் ரிப்போர்ட்டோட வல்லமை உடையவர், நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை விட வல்லமை உடையவர், நீங்கள் எதிர்கொள்கிற எந்த பிரச்சனையானாலும் எல்லாத்தையும் விட வல்லமை உடையவர். நீ எதிர்கொள்ளுகிற ஒருவேளை பாவத்தில் விழுந்து நம்முடைய வாழ்க்கையில் அது வெளியே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க, பாவத்தை காட்டிலும், அந்த பாவத்தை கொடுக்கிற பிசாசை காட்டிலும் அவர் அதிக வல்லமை உடையவர். உன்னை அதிலிருந்து தூக்குவதற்கு போதுமானதா இருக்கிறார். அலைகள் வருகிறதா உங்க வாழ்க்கையில, படகு நிரம்பத்தக்கதாக பிரச்சனை இருக்கா பிரதர் சிஸ்டர், இந்த ராத்திரி அந்த ஆவியானோடு பேசலாம். அப்படி வல்லமையை அறிந்து கொள், அவர் வல்லமையை அறிந்து கொள். அவர் படகுல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. தூங்குற மாதிரி தெரியும், தகாணி வச்சு தூங்குற மாதிரி தெரியும், ஆனா அவர் தூங்கல. அவர் தூங்கினாலும்
அவரை சுற்றி என்ன நடக்கணும் நல்லா தெரியும். ஏன்னா தேவனா இருக்கும். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரணம் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 40வது வசனம் பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அந்த கேள்வி கேட்கறதுக்கு என்ன காரணம்? அவங்க அந்த கேள்வி கேட்கறதுக்கு என்ன காரணங்க? ஒரே காரணம், ஒரே ரீசன். என்ன ரீசன்னா, அவங்க கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டாங்க? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இதை ஒரு கேள்வியாவும் எடுத்துக்கலாம், இன்னொன்னு இதை ஒரு ரிக்வெஸ்டாவும் எடுத்துக்கலாம். கரெக்டா? ஒரு விண்ணப்பம் எடுத்துக்கலாம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய இது வந்துருச்சு, நாங்க மடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? என்ன ஆண்டவரே அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்டாவும் எடுத்துக்கலாம். ரிக்வெஸ்ட் கேள்வியா வருது. அவங்க கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் அவங்களை திட்டல. இயேசு அவங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல அவங்க கிட்ட என்ன பண்ணல? பேசவே இல்லை. அவங்க கிட்ட பேசவே இல்லை. யார்கிட்ட பேசினார்னா, அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்களோ அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட பேசுறேன். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் அவர்கிட்ட போய் பேசும்பொழுது அவங்க கிட்ட பேசல, பிரச்சனையை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. கரெக்டா நான் சொல்றேன் உங்களுக்கு? இப்போ ஒரு ரிக்வெஸ்ட், ஆண்டவர் மனித உருவில் இருந்தாருங்க, அதான் டைரக்டா போய் பேசினார். இன்னைக்கு நாம அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? நாம அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பிரேயர், ஜெபம். அங்க இயேசு மனித உருவில் இருந்தாரு, டைரக்டா போய் கேட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் மனித உருவில் நம்ம இடத்துல இல்ல, அவர் ஆவியா இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறார், அவர் இங்கே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், இன்றைக்கு அவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். அப்ப நாம அவர்கிட்ட பேசுகிற நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு போகிற காரியங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேரு ஜெபம். முதல்ல அவங்களுடைய ரிக்வெஸ்டுக்கு பதில் கொடுக்கிறார், அப்புறமா தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறார். ஏன்னா அந்த பிரச்சனையை முதல்ல ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சீஷர்களுக்கு அந்த பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருந்தது, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அவங்க அப்படியே பயந்து போய் ஆண்டுகிட்ட வராங்க, என்ன பண்றதுன்னு சொல்லி வராங்க. இயேசு அந்த பிரச்சனைய, அந்த கேள்விய அவங்க ரிசீவ் பண்ண பிறகு அவளிடத்துல பேசலங்க, அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிட்டு தான் அவங்ககிட்ட பேசுறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், நீ அண்டர்கோ பண்ற பிரச்சனை உன்னை விட அவர் அதில் அதிகமா செயல்படணும் அப்படின்ட்டு. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் செயல்படல அமைதியாயிடும். என் பிரச்சனை எங்க ஆண்டவருக்கு தெரியுது, அமைதியாயிடும். என்ன ஆண்டவர் செயல்படவே மாற்றாரு, அமைதியாவே இருந்தாரு அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். அப்படிதான் சீசர்களும் நாங்கள் மடிந்த போதும் கவலை இல்லையான ஒரு ரிக்வெஸ்ட்டை கொண்டு போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ இரு, நான் உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, பட் ஃபர்ஸ்ட் நான் பண்றேன் உன் பிரச்சனையை சால்வ் பண்றேன். ஏன்னா அதுதான் இமிடியேட். அதை சால்வ் பண்ணாதான் இவர் என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் நீங்கள் விரும்புகிற நேரத்துல இருக்குதோ இல்லையோ, அவர் சரியான நேரத்துல பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதை அறிந்து கொள்ளுங்க. நீங்க 3 things you have to know. முதல்ல அவரை இன்னும் அறிந்து கொள்ளணும், இரண்டாவது வல்லமை அறிந்து கொள்ளணும், மூணாவது அவர் உங்களை ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நல்லா அறிந்து கொள்ளணும். அதான் பைபிள் சொல்லுது, தேவனிடத்தில் வருகிறவன் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும், அவர் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறான்னு என்ன பண்ணணும், விசுவாசி. எப்படி விசுவாசிக்கணும்னா சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு வருது, கர்த்தர் பதில் தருவார் அப்படின்ட்டு. அப்படியே வெளியே வந்து யார்கிட்ட பேசினா, எங்க செய்யறாரு ஆண்டவர், நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நானும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு தான் இருக்கிறேன், இத்தனை வருஷமா கூப்பிட்டு தான் இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல, ஒன்றும் செய்யல. ஒரு கணவன் மனைவி பேசியிருந்தாங்க. அப்ப அந்த மனைவி சொன்னாங்களா, என் வாழ்க்கை எல்லாமே பிரச்சனையாவே இருக்குப்பா, எதெல்லாம் எடுத்தாலும் அதுல டிஸ்கண்டினியூவாவே இருக்கு, எதெல்லாம் எடுத்தாலும் அதுல வந்து தோல்வியாவே இருக்குதுப்பா, என்ன பண்றதே எனக்கு புரியல, இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. நான் ஆண்டவருக்காக தானே ஊழியம் செய்ய முடியாது வந்தேன், ஆண்டவர் நம்பி தானே வந்தேன், ஆண்டவருக்காக எல்லாம் செஞ்சு வந்தேன். சரி, என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறைய வெளியிடங்களுக்கு கொண்டு போய் அப்படி வார்த்தையை பயன்படுத்துது, ஆண்டவர் பயன்படுத்துறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை. அப்ப என்னதான் பண்றது இப்படின்னு ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணா பேசிட்டே இருந்தாங்க. அந்த மனைவி ரொம்ப சோர்வா பேசிட்டே இருந்தாங்க, என் ஆண்டவர் பயன்படுத்தல அப்படின்னு. அப்ப அந்த கணவர் சொன்னார், ஆமா நீ அப்படி நினைக்காத, நீ கொஞ்சம் உன்னுடைய டைரி எடுத்து பாரு, கடந்த வருஷத்துல எங்கெங்கெல்லாம் நீ போனன்றதை கொஞ்சம் போய் பாரு, நான் எழுதவே இல்லப்பா அப்படின்னாங்க. அப்ப அந்த கணவர் சொன்னாரா, நானே உனக்கு சொல்றேனே அப்படின்னு ஒரு 4-5 காரியத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஏதோ ஒரு இடத்துல போய் நான் ஆண்டவர் ஊழியம் செய்திருப்பேன், இல்ல இல்ல அப்படின்னு அந்த கணவர் 1 2 3 4 5ன்னு அந்த நமக்கு எடுத்து காமிச்சாங்க. ஆக்ரோஷமா பேசினவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அமைதியா ஆயிட்டாங்க. அப்படியே அமைதியா ஆயிட்டு அவருக்கு காஃபி போட்டு தரலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கணவருக்கு ஒரு கால் வருது. அவங்க கணவருக்கு நடந்த சம்பவங்க என்கிட்ட சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க அந்த டைம்ல ஒரு கால் வருது. என்ன கால் தெரியுமா வருது, அந்த கணவருக்கு ஒரு போன் வருது. அந்த கணவர் அந்த போன் எடுக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கால் பண்ணி பாஸ்டர் எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு, நாளைக்கு எங்க சர்ச்சில் விமென்ஸ் டே, அதனால பாஸ்டர் அம்மாவை உங்களுடைய மனைவிய நீங்க என்ன பண்ணுங்க, பேச அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணானா கேட்டான். இதை கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஷாக் ஆயிட்டாங்க. அப்ப அந்த கணவர் சொன்னாரா,
நீ யோசிச்சல்ல, நீ கேட்டல்ல, கர்த்தர் தான் உனக்கு பதில் தரார். அல்லேலூயா. அந்த அம்மாவுடைய சோர்வுக்கு பதில் தேவன் என்ன பண்ணாரு? கொடுத்தா. நான் சொல்ற சில நேரத்துல பதில கர்த்தர் உடனே கொடுப்பாருங்க. சில நேரத்துல பதில கர்த்தர் தாமதம் ஆகிற மாதிரி நாம யோசிக்கலாம். தாமதம் ஆகலங்க, அவர் லேட்டாவும் வரமாட்டாரு, சீக்கிரமா வரமாட்டாரு. ஆனா நெருப்புக்குள்ள போடும்போது கரெக்டான டைம்ல வந்துருவாரு. அல்லேலூயா. இது என்ன மேட்டர் அப்படின்னா, நெருப்புக்குள்ள போனவனுக்கு பதப்பதன் இல்ல, தூக்கி போட்டான் பாரு, அவன் தான் பதப்பதன் இருக்கிறான். என்னடா ஆச்சு, உள்ள 3 பேரா போட்டா 4ஆவதா ஒருத்தர் இருக்கிறாரு, ஒண்ணுமே புரியல எனக்கு. ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியது யாரு? நெருப்புல போட்டா ஜாலியா இருக்குமா? ஐயோ அம்மா கத்த வேண்டியது அவரு. ஆனா இங்க ராஜா கத்திட்டு இருக்கான். என்ன ஆச்சு பாடுறாங்க. பைபிள் சொல்ற வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய தலை முடி கூட என்ன பண்ணலையா? இன்னும் சூப்பரா சொல்லப்படுது, அந்த தீயுடைய வாசம் கூட அவன் மேல இல்லையா. நான் சொல்ற அலைகள் வருங்க, படம் நிரம்பத்தக்கதாக அலை வரும், தண்ணி மேல எழும்பி வரா மாதிரி வரும், அப்படியே பிரச்சனை எழும்பி நின்று உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நிக்கிற மாதிரி வரும். கவலைப்படாதீங்க, அந்த வாசம் கூட உங்ககிட்ட இருக்கு, அந்த வாசம் கூட உங்ககிட்ட இருக்காது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அழைத்தவர் அலைகள் மத்தியில உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரியல யாருக்கு பேசுவீங்கன்னு தெரியல. என்னால முன்னாடி உட்காந்து ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு நினைச்சிருக்காங்க, என்ன வார்த்தை ஆண்டவர் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு ஒரு சாப்டர் ஞாபகம் வந்து, எப்பவுமே நம்ம இந்த பிரசங்க இருக்கிற பிரச்சனை இதுதான், உடனே நமக்கு ஒரு சாப்டர் ஞாபகம் வரும். அந்த சாப்டர் நேரம் பைபிள் திரும்பும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த பக்கம் வா, நீ இதை வாசி. நான் சொன்னேன், ஆண்டவரே இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம் தானே, இருக்கட்டும் நீ வாசி, அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்ன்றத அவர் அறிந்து வச்சு. அப்ப இந்த மாலை நேரத்துல இந்த 5 நிமிஷம் இருக்கு, நான் முடிக்க போறேன். ஆவியான உங்களோடு என்னோடு பேசுகிறார். முதலாவது அவர் இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அறிந்து கொள்றதுக்கு என்ன முயற்சி தினமும் எடுக்கிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், எல்லாவற்றுக்கும் முயற்சி எடுக்கிறோம், நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம், அடுத்த லெவல் படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், எல்லாத்துக்கும் முயற்சி எடுக்கிறோம். ஆனா தினந்தோறும் தேவனை சந்திக்கிறதுக்கு, தேவனை பற்றி இன்னும் அறிந்து கொள்றதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இணைந்து ஆரம்பிங்க. அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள ஆரம்பிங்க, அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில செய்ததெல்லாம் திரும்பி பாருங்க, எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். பட் இன்னும் ஒரு அளவு வரும்போது அவர் செய்ததெல்லாம் மறந்துடுவாங்க. எவ்வளவு தாண்டி வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, சாதாரணமா இங்க வந்து உட்கார்ந்து இல்லை. இப்ப நான் உங்ககிட்ட மைக்க கொடுத்தா நீங்க 4 சாட்சி சொல்லுவீங்க, அந்த சாட்சி எனக்கு ஆறுதலா இருக்கும். அல்லேலூயா. 3வது, உங்க ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுக்காம இருக்க மாட்டார். ஆனா அதே பதில் கொடுக்கிற ஆண்டவர் உன்னை சரி செய்யவும் செய்கிறார், அதையும் ஏற்றுக்கணும். இமிடியேட்டா ஆஃப் பண்ணிட்டாரு. எப்ப அத்தானே உன் பிரச்சனை சரி செய்யற, ஆனா இங்க வா, ஏன் பயந்த, ஏன் உனக்கு விசுவாசம் எல்லாம் போயிட்டு கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க, இவர் காற்றும் கடலும் உங்களுக்கு பயப்படுது, இவர் யாரோ, அங்கதான் பிரச்சனை, இவர் யாரோன்றது அவங்களுக்கு இன்னும் சரியா புரிந்து கொள்ளல. போக 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 தான் என்ன பண்றாங்க, புரிந்து கொள்றாங்க. அப்போ இந்த 3 காரியங்களை எனக்கு ஆவியானவர் உங்களோடு என்னோட பேசுகிறார். அலைகள் மத்தியில அழைத்தவர் இருக்கும் பொழுது நீங்கள் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவரை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய வல்லமை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் தருகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒரு டாக்டர் என்ன பண்ணாரா, ஒரு பெரிய டாக்டர், அந்த டாக்டர் என்ன பண்ணாரா, அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க. he is a big doctor, ஆனா he is an atheist, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத. அப்போ அவர் என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு அவார்ட் கொடுக்க போறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் அனுப்பிச்சு அவர் என்ன பண்றாங்க, ஃபிக்ஸ் பண்றாங்க. அவர் என்ன பண்ணாரு, நாளுக்காக ஆயத்தமாகிறார், அங்கிருந்து கடந்து போகிறார். கடந்து போய் அவர் என்ன பண்ணாரு, ஃப்ளைட்ல ஏறதுக்காக போகிறார். ஃப்ளைட்ல ஏறதுக்காக போகும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க அந்த மேகம்லாம் வந்து சரியான கிளைமேட் வெதர் இல்லாதனால அந்த ஃப்ளைட் 3 hours லேட்டா போகும் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒரு மாதிரி பிரச்சனையா போயிடுச்சு. ஐயோ 3 hours லேட்டா போனா நான் என்ன பண்றது, நான் போக வேண்டிய இடத்துக்கு அடுத்த 6 மணி நேரத்துக்குள்ள நான் போய் ஆகணும், அந்த டைம் கூட நான் போனதான் அந்த அவார்டை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாரு, ஒரு டென்ஷன் ஆயிடுறாரு. பட் அந்த ஃபிளைட்ல இருந்தவங்க கிட்ட என்ன பண்றாரு, அங்க இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் கிட்ட பேச, இந்த மாதிரி இந்த டைம்க்குள்ள நான் போய் ஆகணும், நீங்க ஃபிளைட் 3 hours லேட்றீங்களா, நான் என்ன பண்றதுன்னு போது அவங்க சொன்னாங்க, சரிங்க சார் நாங்க ஒரு ஹெல்ப் பண்றோம், உங்களுக்கு ஒரு கார் நாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அந்த கார்ல நீங்க என்ன பண்ணுங்க போங்க. பட் அது வந்து ஃபிளைட்டை விட அதிகமான நேரம் ஆகும், பட் நீங்க போய் சேர்ந்துடலாம், அட்லீஸ்ட் நீங்க சொன்ன டைம்குள்ள என்ன பண்ணிடலாம், போய் சேர்ந்துடலாம். இது ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல ஃபிளைட் எல்லாம் அப்படி இதெல்லாம் போயிடலாம் அப்படின்னு என்ன பண்றாரு, ஏறி உட்காராரு. அந்த அந்த கார் என்ன பண்ணுது, வேகமா அவர் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படி போக 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 என்ன ஆகுதுன்னா, ஸ்லோவா மழை அதிகமா ஆரம்பிக்குது. அதிகமா ஆரம்பிக்க அந்த வண்டி ஓட்டுறால அதை என்ன பண்ண முடியல, ஓட்ட முடியல. என்னதான் வைப்பர் இருந்தாலும் மழை ரொம்ப அதிகமா இருந்தா முடியாது, ஓட்ட முடியாது. அப்படியே கஷ்டப்பட்டு ஸ்லோவா ஓட்டிட்டே போயிடும்போது திடீர்னு ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இடம் மாறி லெஃப்ட் திரும்பி ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன பண்ணி வந்துடுறாங்க. இவருக்கு ரொம்ப டென்ஷனா இந்த டிரைவரை திட்டுறாரு, என்ன பண்ணனே தெரியல. சரி போன் எடுத்து கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் பார்த்தா போன்ல என்ன இல்லை,
சார்ஜர் இல்லை. இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்தா ஒரு வீடு இருக்கு, இருட்டாயிட்டு இருக்கு, அந்த வீட்டில் லைட் இருக்குது. சரி, அந்த வீட்டில் இருக்கிறவங்க போய் நம்ம என்ன பண்ண ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி டிரைவர் அந்த வீட்டுக்கு நேரம் அனுப்புறாரு. அங்கே போய் அந்த காரை நிறுத்திட்டு கதவை திறந்தா ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்க, கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே அவங்ககிட்ட கேட்குறாங்க, அம்மா என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, மழையாக இருக்குது, நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு டீ சாப்பிடுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க கூப்பிட்றாங்களேன்னு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் அந்த சோஃபாவில் உட்காந்து நம்ம சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நேராக இந்த சோஃபாக்கு நேரம் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்பொழுது அந்த அம்மாவுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய போட்டுட்டு ஜெபம் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு என்ன பிடிக்காது, யாரை பிடிக்காது, கடவுளை பிடிக்காது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்ல. அது இன்னும் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்காக நம்ம சார்ஜர் வாங்க வந்தோம், இந்த வீட்டுக்காக ஃபோன் பண்ண வந்தோம், சரி பரவாயில்ல வேற வழியில் அப்படின்னு உட்காந்து இருப்பேன். அந்த அம்மா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப கோவமா அந்த அம்மா கேட்குறேம்மா, என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்கிற, குழந்தைய போட்டு வச்சுட்டு முட்டி போட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு குழந்தைய போட்டு ஜெபம் பண்றவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, இல்லையா என்னுடைய பாப்பாக்கு ஒரு வரக்கூடாத வகையான ஒரு கேன்சர் வந்திருக்கு, இந்த கேன்சர் வியாதி சுகமானு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலையும் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் கொடுக்கவே இல்லை. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வியாதியை குணப்படுத்துகிற ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாரு, அவரை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எங்கே இருக்கிறான்னு கேட்டோம். அவங்க அட்ரஸ் சொன்னாங்க. அந்த இடத்த எங்களால் போக முடியாது ஐயா, எங்ககிட்ட பணமும் இல்லை, எங்கிட்ட அந்த அளவுக்கு பேக்ரவுண்டும் இல்லை, அதனால ஆண்டுட்டு ஜோமன் ஆண்டுறே எப்படியாவது அந்த டாக்டரை சந்திக்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் பணத்தேவை சந்திக்க நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது அந்த டாக்டருடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சான். ஏன் தெரியுமா, ஒரு மூளையில காட்டுக்குள்ள ஒரு அம்மா ஜோம் பண்ணுது, அந்த அம்மாவுடைய ஜபத்தை கேட்டு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணாங்க, காரை திசை மாற்றுறாங்க, போன் சார்ஜரை கட் பண்ணாங்க. கடவுளே இல்லைன்னு சொன்ன ஒரு நபரை அந்த அம்மாவுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் கொண்டு வந்து, நீ போய் அவரை பார்க்க வேணாமா, உனக்காக நானே அவரை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த டாக்டர் கொண்டு வந்து அந்த டாக்டர் சொன்னாரா, நீ தேடிக்கொண்டு இருக்கிற அந்த டாக்டர் மார்க் வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்றேன், உங்க அலைகளின் மத்தியில இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் அவர் உங்களுக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படி எழுந்து நிற்போமா, கண்களை மூடி இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். அருமையா அந்த தம்பி அழகா அந்த வர்ஷிப்ல சொன்னாங்க, எல்லாம் ஏசப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க, அவருடைய கிருபை தான் அப்படின்னு சொன்னாங்க. கண்களை மூடி இந்த நல்ல ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவர் நீங்க தான் எனக்கு எல்லாம், எல்லாரும் சொல்லுவோமா, கண்களை மூடி ஆண்டவரே அப்படி சமூகத்தில் வருகிறப்பா, அலைகளின் மத்தியிலே நீங்க தான் இருக்கலாம், படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் வரலாம், ஆனா ஒண்ணு மட்டும் இன்னைக்கு ஆவியானவர் சொன்னாரு, அலைகளின் மத்தியில அடைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார், அலைகளின் மத்தியில அடைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த மாதிரியான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் அவரோடு உறவாடுங்கள், இன்னும் ஒவ்வொரு நாளும் அவருடைய தெய்வீக பிரசனத்தை உணர்வுகளாக நீங்களாம் இருக்கும் பொழுது அந்த அலைகளை நாம தாண்டி போக முடியும். இன்னொரு வல்லமை அறிந்து கொள்ளுங்கள், அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல இல்லைங்க. வேதம் சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, இல்ல அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்மை நோக்கி ஜெபிச்ச ஜபெல்லாம் வீணா போகாத ஆண்டவர், நான் தனிமையில அழுததெல்லாம் வீணா போகாத ஆண்டவர், என் தலையை கண்ணீரால் நிரப்பப்பட்டதெல்லாம் வீணா போகாத ஆண்டவர். ஓ, என் வாழ்க்கையில நான் ஏற்பட்ட ஜபங்கள் ஒருவேளை மற்றவருடைய பார்வை அது ஏராளமா இருக்கலாம், மற்றவருடைய பார்வை அது ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுது, ஜபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். தனிமையில ஜெபிக்கிற எல்லா ஜபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாங்க, ஏமா நீ பயப்பட்ட, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு, ஐயா நான் உன் படகுல இருக்கிறேனே, நான் உன் வாழ்க்கைங்கிற படகுல இருக்கிறேனே, நான் உன் வேலையில இருக்கிறேனே, நான் உன் படிப்புல இருக்கிறேனே, நான் உன் ஊழியத்துல இருக்கிறேனே, நான் தான் உன்னை நடத்தி வருகிறேனே, 2026 நான் உன்னை நடத்தி வருவேன். ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரே முழு மாதிரி சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே
ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போறோம். இந்த வரிய பாடி நான் முடிக்க போறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்ன தருகிற ஆண்டவரே, உம்மை இன்னும் அறிந்து கொள்றதுக்கு தருகிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இன்னும் அறிந்து கொள்றதுக்கு தருகிற ஆண்டவரே, என் ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுப்பீர் என்று சொல்லி அறிந்த இடத்துல என்னை நான் தருகிறேன். என்னுடைய பலத்தை நான் நம்பினது போதும், மனிதர்களை நம்பினது நான் போதும், என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விசுவாசம் இல்லாமல் போனது போதும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை சந்திக்க முடியாதுன்னு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு என்னோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தெய்வத்துக்கு, இந்த அழைத்தவருக்கு இன்னைக்கு இதை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன். எல்லா சத்தத்தை உயர்த்தி நல்ல ராத்திரி நேரத்தில் உயர்த்தி சொல்லுவேன், உருவாக்குமே. உருவாக்குவீங்க ஒவ்வொரு நாளும் உருவாக்கி வாழ்க்கையில வருகிற அலைகள், படகுல நிரம்பத்தக்கதாக வருகிற அலைகள் ஒருபோது என்னை கவிழ்த்தாது. அதை நீ உருவாக்கி கொண்டே இருக்கிறாய். நீ விரும்புகிற மனிதராக, நீ விரும்புகிற மனுஷராக உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. One last time. அம்மா பார்த்து சொல்லுமே, உருவாக்குமே, உருவாக்குமே. எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா குழப்பங்கள், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் ராத்திரி நேரத்தில் மாற்றுவதற்கு போதுமானதா இருக்கிறார். ஓ, உங்க வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் கர்த்தர் மாற்றி குடும்ப ஆசீர்வாதம் கொண்டு வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, கிருபைகளை கொடுக்கிறதுக்கு போதுமானதா இருக்கிறார். ராத்திரி நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு பேசியிருக்கிறேன் என்று சொல்லி நம்புகிறோம். ஒன்றுமில்லை சுவாமி, எனக்கு கொடுத்த வார்த்தையின் மூலமா நீர் வெளிப்படுத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்புகிறேன். கேட்டபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றையிலிருந்து எவ்வளவு பெரிய அலைகளா இருந்தாலும் சரி, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் எழுதி வந்தாலும் சரி, அழைத்தவர் எங்களோடு கூட இருக்கிறீர், அழைத்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறீர், அழைத்த அந்த நாயகன் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களை நடத்துவீர், நீர் எங்களை வெளியே கொண்டு வருவீர், நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை இன்னும் அறிந்து கொள்ளவும், வல்லமை அறிந்து கொள்ளவும், இந்த ஜபத்துக்கு நீ பதில் கொடுக்கிறதை அறிந்து கொண்டு நாங்கள் செயல்பட இந்த ராத்திரி நேரத்தில் உதவி செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பி பிள்ளைகளை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். மாறாத கிருபை அவ்வளவு கொடுத்து இந்த ஊழியத்தை மிகவும் ஃபெய்த்ஃபுல்லா 11 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிற அருமையான ஐயா அன்பரசுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த பகுதியில கலங்கரை வெளிச்சமாய் வைத்துக் கொண்டிருக்கிறீரப்பா, கலங்கரை விளக்காய் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் அநேகருக்கு இந்த வெளிச்சம் போய் சேரட்டும், அநேகரை மண்டையிலே கொண்டு வரட்டும், அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை, நன்மைகள் எல்லாத்துக்கும் மேலாக பரலோகத்துக்கு போக வேண்டிய அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஐயாவையும் உடைய குடும்பத்தை நீ பயன்படுத்த முடியாது சொல்லியிருக்கிறோம். கைட்டு சில வேலைகளை ஆஸ்வதி, ஊழியர்களை ஆஸ்வதிங்க. இந்த ஊழியத்துக்கு உதவியா இருக்க ஒவ்வொருத்தருக்கும் காமிக்க மாட்டோம். கட்ட தொடர்ந்து நடத்துங்க, வேலைப்படுத்துங்க. இந்த ஊழியத்துல எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினதுக்காக சொல்றோம். இதன் மூலம் வந்து எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீரே அதற்கு பார்த்திரு. நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, நீ மாத்திரம் பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அப்படியே உட்காருவோம். ஆல்பர்ட் பிரதர் வாங்க. இல்ல இதுதான் கொடுக்கறது. நம்முடைய இயேசுவின் பரிகாரி என்ற ஊழியத்தின் சார்பாக அற்புதமாய் தொடர்ந்து எழுதி கொண்டு வந்திருக்கிற பினகாஸ் வாசுதேவன் மற்றும் அருள்தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு 2 பேருமே 70 மார்க் எடுத்திருக்காங்க. அதுக்குரிய பரிசு வாங்க 2 பேரும்.
ஜஸ்ட் தேங்க்யூ. கண்களை மூடும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.